அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பொதுவாகவே இந்த புத்தக கண்காட்சியில் கவிதை வாசிக்கக்கூடிய மரபு என்கின்றது 2006 மதுரை புத்தக கண்காட்சியில் ஒரு பரிச்சார்த்த முறையிலே தொடங்கப்பட்டது. புதிதாகவே தமிழ் மொழிக்கு என்ற ஒரு பெரிய மரபு இருக்கிறது. பொதுவாக தமிழுடைய ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மரபு இருக்குது. தமிழ் மொழியுடைய மரபு என்பது கவிதை சார்ந்த மரபு தான். அதனுடைய ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரே நடை தான் புதுசு. அந்த வகையில் தமிழனுடைய தொன்மையை பறைசாற்றக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா தமிழுடைய கவிதை மரபு தான். அதை நம்முடைய 10 பாட்டு 8 கவி 15 கணக்கு மற்றும் சங்க நூல்கள் மூலமாக நான் அறிய முடியும். இன்றைக்கு தமிழுடைய பெருமையை பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே செய்யுள் வடிவிலே தமிழின் மூலமாக மற்ற மொழிக்கு நல்கப்பட்ட கொடை என்று சொல்லலாம். தமிழுக்கு ஒரே நடை தான் புதுசு. ஆனால் தமிழுடைய தொன்மையை, தமிழுடைய பெருமையை, தமிழுடைய வளமையை பேசக்கூடிய அந்த மொழியினுடைய கவிதையை பற்றி மக்களுக்கு போதுமான பரிச்சயம் இருக்கிறதா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குறிதான். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சு தமிழில் போய் யார்ட்டா போய் உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் பேரை சொல்லுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே இருக்க 14 பேர்த்தில் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அல்லது நாங்கள் வாசிக்கக்கூடிய இந்த 100 பேர்த்தில் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர்கள்தான் தமிழுடைய செழுமையை, வளமையை, அது தொன்மையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய தமிழ் கவிஞர்கள். தமிழ் கவிதையினுடைய அந்த வரலாறுன்னு பார்த்தோம்னா செய்யுள் தாண்டி புது கவிதைன்னு ஒரு மரம் வந்ததுக்கப்புறம் புதுக்கவியை ஊரங்கம் கொண்டு சேர்த்ததில் முக்கியமான பங்கு நம்ம பாரதிக்கும் அதன் பின்னால் நிறைய கவிஞர்களுக்கு உண்டு. நாம் கவிஞர் சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்னா நமக்கு அந்த கவிதை இருக்கக்கூடிய கவியரங்களே சத்தமாக 2 தடவை பேசக்கூடிய அந்த கவிதையை ஒரு சர்க்கஸ் மாதிரி பண்ணக்கூடிய அந்த விஷயந்தான் கவிதையின் போய் சேருது. அந்த கவிதை தமிழை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழியோடு நம்மை சேர்க்குமா என்றால் அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை. ஆனால் உலகில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கவிஞர்களை விஞ்சக்கூடிய அற்புதமான கவிதை எழுதக்கூடிய கவிதை மரபு நமக்கு ஒன்று இருந்து பெருமைகளையோ அல்லது நகுலனையோ அல்லது ஆத்மாநாமையோ அல்லது ஞானக்கூத்தரையோ அல்லது பசுவையாவையோ அல்லது சீமணியோ அல்லது பிரம்மராஜனையோ நம் சொன்னோம்னா அந்த வரிகள் இங்கே இருக்கக்கூடிய நார்மலாக சாதாரணமாக இருக்கக்கூடிய சாதாரண வாசகர்களுக்கு ஒரு யாருமே தெரிந்தவர்கள் இல்லை. அவர்களை நாம் சொல்லும்போது நவீன கவிதை மரபு அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் இந்த நவீன கவிதையை மக்களிடம் கொண்டு சென்றால் என்கின்ற ஒரு பரிச்சார்த்த மையத்தில் 2006 மதுரை புத்தக கண்காட்சியிலே கவிதை வாசிப்பு என்கின்ற ஒரு செயலை நடத்தினோம். அப்போ கவிதை வாசிப்பு நடக்கும்போது அதற்கான ஒரு வடிவத்தை கொடுக்கணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம மட்டுமே சொல்கிறோம் நான் என் கவிதை தான் ஆகச்சிறந்த கவிதைனா நம்ம அந்த ஆகச்சிறந்த கவிதை எப்படி சிறந்த கவிதை மக்களுக்கு புரியணுன்றக்காக அந்த பிற மொழியில் இருக்கக்கூடிய அது ஆங்கிலமாக இருக்கலாம் அல்லது பிரெஞ்சாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் சேர்ந்த பிற மொழியில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையினுடைய மொழிபெயர்ப்போடு தன்னுடைய கவிதையையும் அதுபோல் தனக்கு பிடித்த தமிழில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கவிஞரை கவிஞர்களையும் வாசிக்க செய்வது என்கின்ற ஒரு பெரும் முயற்சியோடு 2006 இந்த கவிதை நிகழ்வு தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு பிடித்த ஒரு கவிதை, அவருடைய கவிதை, மொழிபெயர்ப்பு கவிதை என்கின்ற 3 கவிதையை வாசிப்பது என்கின்ற ஒரு வடிவத்தோடு கிட்டத்தட்ட 2006 இந்த கவிதை வாசிப்பு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 20 வருடங்களாக வந்துருச்சு. இந்த ஆரம்பத்தில் 2006 இந்த கவிதை வாசிப்பு மதுரையில் ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு இருந்த ஆகச்சிறந்த அத்தனை கவிகள் வந்தாங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கு பேர் சொல்லக்கூடிய அத்தனை பேர் வந்தாங்க. அது அந்த கவிதை வாசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இது நவீன கவிதை மன வாசிப்புக்கான கவிதை தானே, அது எப்படி புரிஞ்சிக்க முடியும். இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம குறைந்தபட்சம் பேரெனாவது அறிவுப்படுத்துன்ற அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த கவிதை வாசிப்பு நிகழ்வு ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மதுரை புத்தக கண்காட்சியிலும்
சென்னை புத்தக கண்காட்சியிலும், திருநெல்வேலியினுடைய புத்தக கண்காட்சியிலும், நாகர்கோவில் புத்தக கண்காட்சியிலும், தூத்துக்குடி புத்தக கண்காட்சியிலும், கோவையிலும் நடந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய கவிதை வாசித்த கவிஞர்கள் அதி அற்புதமான கவிதை படைப்புகளை தமிழுக்கு கொடுத்து இன்றைக்கு உலகை மெச்சக்கூடிய முக்கியமான கவிஞராக இருக்கிறார்கள். இந்த வடிவத்தை யாரெல்லாம் இது ஒரு புரியக்கூடிய வடிவமா என்று விவாதித்தவர்கள் அந்த வடிவத்தை பின்பற்றி கவிதை வாசிப்பினுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்பாட்டை இந்த நிகழ்வு செய்து கொடுத்திருக்கிறது. இந்த வடிவத்தை ஒற்றி பல்வேறு இலக்கிய விழாக்களிலே இந்த கவிதை வாசிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த கவிதை வாசிப்புகளை ஒட்டி பிற மாநிலங்களும் நம்மளுடைய இந்த வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த கவிதை வாசிப்பினுடைய வடிவத்தினுடைய 3 கவிதையினுடைய வடிவத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்று அவருக்கு பிடித்த அவருடைய மனமை பிடித்த ஒரு கவிதை, அதோடு சேர்ந்து அவருடைய கவிதை, அவருக்கு பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை. இந்த ஃபார்மேட்டில் தான் போட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த 9வது பொருணை புத்தக கண்காட்சியில் இன்றைய கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 14 கவிஞர்கள் தமிழினுடைய குறுக்கு வட்டத்தில் சொல்லப்போனால் தமிழுடைய எல்லா விதமான பண்பாடுகளையும் உள்ளடக்கக்கூடிய 20 கவிதைகள் இங்கே கவிதை வாசி இருக்கிறார்கள். இந்த கவிதையரங்கிலே யவனியா ஸ்ரீராம், நடசிவகுமார், கவிஞர் சுகிர்தானி, ஜிஎஸ் தயாளன், கவிஞர் ராஜநாத்தியப்பன், கவிஞர் கிருஷ்ணகோபால் கிருஷ்ணன், கவிஞர் பைசல், கவிஞர் ரோஸ் ஆண்ட்ரா, கவிஞர் கனிமொழி, கவிஞர் அம்பிகா குமரன், கவிஞர் சௌமியா சுதாகரன், கவிஞர் அமுதா ஆர்த்தி, கவிஞர் சஹானா, கவிஞர் ஆதிரா, கவிஞர் திவ்யானிசன் என்கின்ற இந்த 17 பேர்கள் கவிதை வாசிக்கிறார்கள். இந்த கவிதை வாசிப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா, இவர்கள் என்ன கவிதை வாசிக்கிறார்களோ அந்த கவிதையை புத்தக வடிவமாக அச்சிட்டு உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் வாசிக்கும்போது இந்த 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 முதல்வாக வேறு எங்கும் இல்லாத வழியே ஒரு பரிச்சாயத்து விதத்தில் மீண்டும் இந்த நெல்லையிலே நம்ம கவிதை வாசித்தோம், கேட்டோம், புரியலன்றதை தாண்டி அவங்க என்ன கவிதை எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் என்ன கவிதை வாசிச்சிருக்காங்க, அவங்க கவிதையினுடைய அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஊடாடி தெரியும் மொழி என்கின்ற ஒரு தொகுப்பிலே இந்த கவிஞனுடைய வாசிக்கக்கூடிய கவிதையோடு தமிழனுடைய ஆகச்சிறந்த 20 கவிஞர்கள், இந்த கவிதையில் முன்னாடி ஒரு 20 கவிஞர்களை தொகுத்திருக்கோம். அந்த தொகுத்த கவிஞருடைய கருணைன்னா இந்த தமிழிலே ஆகச்சிறந்த கவிதை எழுதி மறைந்த கவிஞர்கள். ஏன்னா அவர்களை நினைவு ஒன்றுக்காக இந்த ஒரு குறைந்த கட்ட காலகட்டத்திலே நம்மோடு இருந்து நல்ல கவிஞர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்கும் விதமாகவும் அவர்களோடு 20 கவிதையோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த கவிதை நிகழ்வுக்காக இந்த ஊடாடி தெரியும் மொழி என்கின்ற அந்த தொகுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசிக்கக்கூடிய கவிஞனுடைய அவருடைய தேர்வு செய்த அவருடைய கவிதை, அவர் தேர்வு செய்த ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை, அவருக்கு பிடித்த மற்ற ஒரு கவிதை, தமிழ் கவிஞருடைய கவிதை, 3 கவிதை அடங்கிய இந்த வடிவத்தில் இந்த கவிதை நிகழ்வு நடக்கிறது. முதலாவதாக இந்த கவிதை வாசிப்பதற்கு முன்னால் இந்த புத்தகத்தினுடைய இந்த வடிவத்திலேயே மாத்திரங்க ஒரு சுவாரஸ்யம் கருதி முதலிலேயே இந்த நிகழ்வை வள்ளலாருடைய ஒரு கவிதையான ஈயன பறந்தேன் எறும்பென உழன்றேன் எட்டியே என் மிக தலைத்தேன் பேயெனச் சுழன்றேன் பித்தனே எனவாய் பிதட்டோடு ஊர்தோறும் பெயர்ந்தேன் காயெனக் காய்ந்தேன் கடையென நடந்தேன் கல்லெனக் கிடந்தன குறைக்கும் நாயெனத் திரிந்தேன் எண்ணினும் உன்னையே நம்பினேன் கைவிடல் எனையே என்கின்ற இந்த வள்ளலாரோடு கவிதையோடு இந்த கவிதை வாசிப்பிலே முதலாவதாக கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கின்றேன். கவிஞர் அம்பிகா குமரன் மரபு கவிதைகள் தொடங்கிய அம்பிகா குமரனுடைய எழுத்து பயணம் நவீன கவிதைகளிலும் கவிதை செயல்பாடுகளிலும் தொடர்கிறது. வேரல் பதிப்பகம், வேரல் இதழ் ஆகியவற்றின் பதிப்பாசிரியராகவும் இருக்கிறார்.
வெளிதேடும் சொற்கள், எண்ணிலிருந்து காலம், நிலம் வீடு திரும்பிவிட்டது, சரோஜா தேவி காலத்து தையல்காரன் ஆகிய நூல்களை வெளியிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஜீவா நினைவு விருது, களம்பூதி அமைப்பின் கவிதைக்கான விருது 2005 உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். அவர்களை கவிதை வாசிக்க உங்கள் முன் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கவியரங்க தலைமையேற்றிருக்கும் கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். முதலில் என்னுடைய கவிதை. கூடை நிறைந்து விட்டது, அடுக்க முடியாத பழங்கள் மீதம் இருக்கின்றன. சொத்தையான பழங்களை கைவிடலாம், கனிந்த பழங்களும் வெக்கைக்கு தாங்காது. காலில் புண்களோடு நகரை வெறித்து பார்த்து கொண்டிருப்பவனுக்கு இலவசமாக தர முடியும். பள்ளி குழந்தைகளுக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் உறவினர்களுக்கும் வீணான அழுகல் பழங்களை கொடுத்ததாக குற்றம் சாட்டுவார்கள். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தருவதாக முகத்தை திருப்புவார்கள். அழுகிய பழங்களை விட சில சொற்கள் நாற்றமெடுப்பவை. புழுக்களும் பூச்சிகளும் தின்றால் போதுமென்று பழங்களை கைவிட்டான். இப்போது அங்கு பறவைகள் வசிக்கின்றன. அடுத்ததாக எனக்கு பிடித்த கவிதை கவிஞர் அசதா அவர்களுடைய பிசபுகளின் ராணி என்கிற கவிதை. வலுவழுப்பான யுத்த வீதியின் நிலைமைகள் உறைந்த சதுரங்களில் காற்றின் பிடரி பற்றி நடக்கிறது இருப்பின் விளையாட்டு. நிச்சநலங்கள் நகர வரையப்பட்ட வீதிகளின் குரூரம், உனக்கு ஒரு வழி எனக்கு வேறு. குறுக்கிடலின் சாத்தியங்கள் மீது கட்டமைக்கப்பட்டதை மேற்கொண்டு செல்ல முடியவில்லை, எதிர்ப்படுவனவற்றை துண்டாடாமல். கடைசி போர் வீரனும் மரித்த பின் அரணில் இருக்கும் ராணிக்கு தண்ணீர் கொடுக்க யார்? குயுக்தி சிந்தனையில் குப்புற கவிழ்ந்த முகங்கள் உணர்வதில்லை பலகையினின்று கிளம்பும் மரண வாடையையோ, ஆட்டத்தை நிறுத்திவிடச் சொல்லும் ராணியின் ஓலத்தையோ. இம்முறை ராஜாவை துண்டாடினீர்கள். காணச் செய்யாததாய் பொறுக்க முடியாததாய் ஆகிவிட்டன மேசை மீதான உங்கள் வன் செயல்கள். இனி பொறுப்பதா இல்லை. பரிவாரங்களுடன் என் ராணியை மேசை அறைக்குள் பூட்டுவேன். பிறகு இந்த கட்டங்களில் நீங்கள் ஆடலாம். அடுத்ததாக ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. முஹம்மத் தர்வீஷ் அப்படிங்கிற அவருடைய கவிதையை யமுனா ராஜேந்திரன் மொழிபெயர்த்திருக்காரு. அதுலேருந்து சிறை கொட்டடி அப்படிங்கிற ஒரு கவிதை. இது சாத்தியம், சில வேளைகளிலாவது இது சாத்தியம், குறிப்பாக இப்போது இது சாத்தியம். ஒரு சிறை கொட்டடிக்குள் குதிரை சவாரி செய்வது, பாய்ந்து செல்வது, சிறையின் சுவர்கள் இல்லாமல் போவது சாத்தியம். எல்லைகளற்ற தூரத்து நிலமாக சிறை கொட்டடி ஆவது சாத்தியம். கற்களிடம் சுவர்களை என்ன செய்யலாம்? கற்களிடம் அதனை திருப்பி கொடுத்து விட்டேன். கூரையை என்ன செய்வது? அதை சேனமாக ஆக்கி கொண்டு விட்டேன். கை விலங்குகளை பென்சிலாக அதை ஆக்கி கொண்டு விட்டேன். சிறை காவலனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் என்னோடு பேசுவதை நிறுத்தி கொண்டான். கவிதைகளை பற்றி நான் அக்கறைப்படுவதில்லை என அவன் என்னிடம் சொன்னான். அப்புறமாக எனது சிறை கொட்டடியை பூட்டினான். காலையில் என்னை பார்க்க திரும்பி வந்தான். என்னை நோக்கி கத்தினான். எங்கிருந்து இந்த தண்ணீர் எல்லாம் வருகிறது? நைல் நதியிலிருந்து நான் கொண்டு வந்தேன். இந்த மரங்கள் டமாஸ்காவின் சோலைகளிலிருந்து கொண்டு வந்தேன். இந்த இசை எனது இதய துடிப்பிலிருந்து. சிறை காவலன் பைத்தியக்காரன் போல ஆனான். அவன் என்னோடு பேசுவதை நிறுத்தி கொண்டான். எனது கவிதையை தான் விரும்பவில்லை என அவன் சொன்னான். எனது அறை கதவை பூட்டினான். மாலையில் அவன் திரும்பவும் வந்தான். இந்த நிலா எங்கிருந்து வந்தது? பாக்தாகின் இரவுகளிலிருந்து. திராட்சை ரசம் அல்ஜீரியாவின் திராட்சை தோட்டங்களிலிருந்து. இந்த சுதந்திரம் நேற்றைய நள்ளிரவில் நீ பூட்டிய கைவிலங்கிலிருந்து. சிறை காவலன் துயரத்தில் ஆழ்ந்து போனான். அவனது சுதந்திரத்தை அவனிடம் திருப்பி தந்து விடுமாறு என்னிடம் கெஞ்சினான். நன்றி, வணக்கம். அம்பியாக்குமரன் அவர்களுக்கு நன்றி. சா குருவி நா பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதை.
இருள் பழுத்த இரவனில் விண்ணின் மீன்கள் உதிர்ந்தன. உயிர் முடிந்த சருகுகள் ஊசலாடி விழுந்தன. நிழலும் நீரும் மூடிய மாந்தர் மாரகனடி சேர்ந்தனர். பூவும் பிஞ்சும் காயும் கிளமும் சாய்ந்தது நெஞ்சில் காய்ந்தது. காலை விழித்த கிராமத்தார்கள் கண்கலங்கி வெதும்பினர். கருத்தை செலுத்தி உண்ணி பார்ப்பதும் காணவில்லை. காரணம், கோவில் கோபுரத்தில் வாழ்ந்த சாக்குருவி தெரிந்தது. இரவு முழுவதும் அவச்சொல் ஓசை கேட்டது, காதில் மூண்டது. காரணத்தை கண்டது போல் களிப்புடன் கை சொடுக்கினர். சாக்குருவி சபித்து சபித்து ஊர் முழுதும் நாசமாச்சு. சாக்குருதி மாள வேண்டும், கிராமம் மீள தலைக்க வேண்டும். இந்த கவிதையினுடைய சொந்தக்காரர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்து நம்மோடு கவிதை வாசிக்க வரக்கூடிய நண்பர் ரோஸ் ஆண்ட்ரோ. இவர் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாடத்தட்டுவளையைச் சேர்ந்தவர். இவரின் பெயர் ஆண்டனி ராஜா சிங். ரோஸ் ஆண்ட்ரோ என்ற பெயரில் எழுதி வருகிறார். இவர் தண்ணீர் சுத்திகரிப்பு எந்திர பழுது நீக்கினர். முதல் கவிதை தொகுப்பான நிலமெங்கும் வார்த்தைகள் நவீன கவிதை தொகுதியிலே மிக முக்கியமான கவனத்துக்குள்ளான கவிதை தொகுப்பு. தமிழின் 11 முக்கிய ஆளுமைகள் கவிதைகளை தொகுத்து ஈனில் என்ற பெயரில் நூலாக்கி இருக்கிறார். அவரை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து கவிதை வாசிக்க ஆதிரா அவர்களை அழைக்கிறேன். ஆதிரா அரபு கவிதைகள் நூலின் ஆசிரியர். தக்கலை சொந்த ஊர். முதுகலை அரபி ஆங்கிலம் படித்துள்ளார். அரபியிலிருந்தும் ஆங்கிலத்திலிருந்தும் மொழிபெயர்க்கிறார். 7வது அமைப்பை நிர்வாகிக்கினார் இருக்கிறார். அவரை அன்போடு கவிதை வாசிக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதை நிழலை தேடி ஒரு பயணம். மேஜையின் மீது வெறுமனே கிடக்கிறது அந்த வெள்ளை காகிதம். எழுதப்படாத வார்த்தைகள் அதன் பரப்பெங்கும் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன, கண்ணுக்கு தெரியாத எறும்புகளைப் போல. மின்விசிறி சுழல்கிறது ஒரே சீராக, ஒரே சத்தத்துடன். காலத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போடுகிறது தரையெங்கும். நான் எழுந்து கொள்கிறேன். அறை என்னை வெளியே துப்புகிறது. நகரம் தூங்கவில்லை, அல்லது அது செத்துவிட்டதோ என்னவோ. தெரு விளக்குகளின் மஞ்சள் வெளிச்சம் சீழ் பிடித்த புண்ணை போல சாலை எங்கும் வழிந்து கிடக்கிறது. நடக்கிறேன். எந்த திசையை நோக்கி தெரியவில்லை. திசைகள் எப்போதோ அர்த்தமிழந்து விட்டன. எதிரே ஒருவன் வருகிறான் அவசரமாக. கையில் ஒரு பை, முகத்தில் நாளைக்கான கவலை. அவன் என்னை கடக்கையில் என்னை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, ஒரு தூணாகவோ அல்லது ஒரு குப்பை தொட்டியாகவோ பார்த்துவிட்டு செல்கிறான். எனக்கு சந்தேகம் வருகிறது. நான் இருக்கிறேனா? என் கையை தொட்டு பார்க்கிறேன். சில் இடிக்கிறது. என் நிழலை பார்க்கிறேன். அது என்னை விட தைரியமாக சாலையில் நீண்டிருக்கிறது. ஒரு தேநீர் கடை கண்ணாடி டம்ளரில் சூடான தேநீர். புகை எழும்புகிறது. அந்த புகைக்குள் என் முகம் தெரிகிறதா என்று பார்க்கிறேன். இல்லை. அங்கே வேறு ஒருவரின் முகம் சிரிப்பது போல் இருக்கிறது. எண்கள், எங்கும் எண்கள், பேருந்து எண்கள், வீட்டு எண்கள், வண்டி எண்கள். மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பெயர்கள்? அவர்களுக்கு எண்களே போதுமானது. நான் என் 402, நீ என் 508. மீண்டும் நடக்கிறேன். வீடு வந்து சேர்கிறேன். அதே அறை, அதே மின்விசிறி, அதே மேஜை. அந்த வெள்ளை காகிதம் இன்னும் அப்படியே இருக்கிறது. இப்போது அந்த காகிதம் என்னை உற்று பார்க்கிறது. நான் ஒரு வெள்ளை காகிதமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். கடைசியாக மின்விளக்கை அணைக்கிறேன். இப்போது இருள் மட்டுமே உண்மை. எனக்கு பிடித்த கவிதை நினைவு. இருதயத்தின் நரம்புகளை துண்டு துண்டாக்கி, எலும்புக்கூடுகளை ஒன்றாய் அடுக்கி, சிதைக்கு தீயிட்டு திரும்பினேன். திரும்பி பார்த்தேன். ஒரு புகைப்படம் கிழித்து எறிந்தேன். மிச்சமுள்ள நினைவுகளை எல்லாம் கடலில் கரைத்து விட்டேன். இனி தெளிவென்று நினைத்து கட்டிலில் கவிழ்ந்தேன். நீ வந்தாய். எல்லாமே புதிதாக தெரிந்தது. அங்கே நானும் இல்லை, நீயும் இல்லை. 2 நிழல்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் மெல்லிய குரலின் கேசட் பதிவே இது. அந்த மொழிக்கு வார்த்தைகள் கிடையாது. தாறுமாறான வாக்கியங்களின் ஒளிச்சிதறல். எண்ணிக்கையற்ற எழுத்துகள் மட்டும் எங்கிருந்தோ வந்து கொண்டே இருக்கின்றன. நிச்சயம் இது கனவு. சிச்சிப்படியா இங்கே கேசட் நிறைவுகிறது. பக்கத்து அறையில் செய்திகள் ஒலிக்கின்றன. மொழிபெயர்த்த கவிதை. மஹ்மூத் தர்விஷ். பாலஸ்தீனிய கவிதையின் மிக உயர்ந்த குரல். நான் ஒரு கடல். என்னுள் பல மூழ்கிய படகுகள், என்னுள் பல மூழ்கிய கனவுகள், என்னுள் பல மூழ்கிய நினைவுகள். நான் ஒரு மரம். என் வேர்கள் இரத்தத்தில் புதைந்திருக்கின்றன. என் இலைகள் தீயில் எரிகின்றன. என் கிளைகள் காற்றில் அருந்து விழுகின்றன.
நான் ஒரு பறவை, என் சிறகுகள் இரும்பு வலைகளால் கட்டப்பட்டவை, என் கூடு தீயில் எரிந்தது, என் முட்டைகள் உடைந்தன. நான் ஒரு கவிதை, என் வார்த்தைகள் இரத்தத்தால் எழுதப்பட்டவை, என் எழுத்துக்கள் கண்ணீரால் கரைந்தவை, என் அர்த்தங்கள் இழந்தவை. நான் ஒரு நாடு, என் எல்லைகள் கம்பிகளால் கட்டப்பட்டவை, என் மக்கள் சிறைகளில், என் வானம் புகை மண்டியது. நான் ஒரு கடவுள், என் புனித நூல்கள் கிழிந்தன, என் தொழுகைகள் தடை செய்யப்பட்டன, என் பெயர் மறக்கப்பட்டது. நான் ஒரு கல்லறை, என் உள்ளே பல பெயர்கள் பொறிக்கப்பட்டன, என் மேல் பல கல்லறைகள் கட்டப்பட்டன, என் உள்ளே பல உயிர்கள் இன்னும் துடிக்கின்றன. நான் ஒரு காலி வெளி, எங்கும் யாரும் இல்லை, எங்கும் எதுவும் இல்லை, ஆனால் எங்கும் எல்லாமும் இருக்கிறது. நான் ஒரு கேள்வி, ஒரு பதிலில்லாத கேள்வி. நான் ஒரு மௌனம், எல்லா சத்தங்களுக்கும் மேலான மௌனம். நான் இன்னும் வாழ்கிறேன். நன்றி. கவிதை வாசித்திருப்போர் கவிஞர் ராஜநாத்தியப்பன். 1974 ஆண்டு நாகர்கோயில் பிறந்தவர். 97 முதல் கவிதைகள் வெளியிடப்பட தொடங்கிவிட்டன. கடைசியில் ஒருவன், கருவிகளின் ஞாயிறு, தொலையாவட்டம் ஆகிய 3 கவிதை தொப்புகளுக்கு சொந்தக்காரர். மலையாள கவிஞர் களத்தர கோபனின் தேர்ந்தெடுத்த கவிதைகளை காந்தி ஸ்கொயர் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஒரு கட்டடத் தொழிலாளி. கட்டடத் தொழிலாளி என்பதிலே பெருமைப்படக்கூடிய, அவர் சொல்லி தான் போட்டோம், நாங்கள் கட்டடத் தொழிலாளி போடணும்னு சொல்லி அவர் சொல்லி போட்டோம். ராஜநாத்தியப்பன் அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். கொண்டிகளை பற்றிய குறிப்புகள். என்னுடைய கவிதை. கொண்டிகள் கேள்விக்குறிகளை கிடைமட்டமாக்குகின்றன என்று நண்பனிடம் சிறு கடையில் பேசும்போது வாழைக்குலையின் தலைகீழ் கேள்விக்குறியின் மீது அவனது கையிருந்தது. தனக்குள் கொண்டியிட்டிருந்த தோழன் ஒருவன் புகைக்க வந்தான். அவன் வாயிலிருந்து அநேக கொண்டிகளும் வளையங்களும் சாம்பல் நிறத்தில் காற்றை வரைந்தபடி இருந்தது. தூண்டில் முள்ளொன்றை கொண்டியாய் கண்டடைந்த எனது வாழ்வை பாலையின் வெட்டவெளி அடைத்து பூட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட கடவுளை கண்டடைந்திருக்கின்றன கொண்டிகள். கடவுளால் முன்னேற முடியவில்லை. நான் பட்டு நெசவு செய்கிறேன், கொண்டியாய் நெளிகிறது கூட்டுப்புழு. பால் கிணற்றில் வீசி எறிகிறேன் பாதாள கரண்டியை, 10க்கும் மேலிருக்கும் முள் கொண்டிகள். மேலெழுத்து வரும் பிளாஸ்டிக் கூடுகளை முகம் பிரதிபலிக்க வெளியே எடுத்தெறிகிறேன். அடுத்ததாக படித்ததில் பிடித்த கவிதை. பழ மணிவண்ணன் புதிய கவிஞர் எழுதி பகலில் நட்சத்திரங்களை எண்ணுபவன் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. கிரிகோர் சாம்சாவிற்கு எழுதிக் கொள்வது. கிரிகோர் சாம்சாவிற்கு எழுதிக் கொள்வது. நண்பா, எங்கள் ஊரில் கழுதைகள் இருந்தன. வெளியே கேலி பொருளாகி புகைப்படத்திலிருந்து யோகத்தை அளித்து கொண்டிருந்தன அக்கடின உடைப்பாளிகள். அதன் கனைப்பொலி துர்ச்சகுனமென நம்பியவர்கள் ஒருபோதும் அன்பாக தடவி கொடுத்ததில்லை. ஆற்றங்கரையில் வீற்றிருக்கையிலும் சாதுவாக நடைபயிலும் போதும் அதனில் யாரும் புத்தனை கண்டடையவில்லை. அதன் வீரியம் குறித்து பெண்கள் பெருமூச்சும் ஆண்கள் பொறாமையும் கொண்டனர். அவர்களிடம் மாடுகள் இருந்தன, விளையாட்டுகள் நிகழ்த்தப்பட்டன. அது குறித்து கழுதைகளுக்கோ எங்களுக்கோ, ஏன் மாடுகளுக்கோ கூட எந்த புகாரும் இல்லை. வண்ணாந்துறைகள் காணாமல் போனதும் பாலுக்கும் இரத்தத்திற்குமென வீதிகளுக்கு இழுத்து வரப்பட்ட அப்பிராணிகள் சாலைகளில் கைவிடப்பட்டன. தற்சமயம் பாதுகாப்பு கருதி இக்கவிதையில் வந்தேறிவிட்டன. நண்பனே கிரிகோர் சாம்சா, உன்னை ஓரிரவில் பெரும்பூச்சியாக்கிய
அம்மந்திரக்காரனிடம் கேட்டுச் சொல், இவ்வாழ்விலிருந்து இல்லாமல் ஆவதெப்படி என்பதை. அடுத்ததாக பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை. அது நான் மொழிபெயர்த்தது. அம்மு தீபா எழுதியது. மலையாள கவிஞர் அம்மு தீபா எழுதிய கவிதை, தமிழில் தாய்வழி. அதற்கு முன்பாக தமிழில் சமீபத்தில் வாழ்வு நிறைவு பெற்ற பெருங்கலைஞன் ரமேஷ் பிரேதனின் ஒரு கவிதை அதனோடு சேர்ந்து. படுகளம், இது ரமேஷ் பிரேதன் எழுதியது. படுகளம். ராஜராஜ சோழனின் வாழ் 10 நூற்றாண்டுகளாக வழி வழியாக பாதுகாக்கப்பட்டு இன்று என் தந்தையிடமிருந்து என் கைக்கு வந்திருக்கிறது. ராஜராஜ சோழனின் வாழ் 10 நூற்றாண்டுகளாக வழி வழியாக பாதுகாக்கப்பட்டு இன்று என் தந்தையிடமிருந்து என் கைக்கு வந்திருக்கிறது. என் மகனின் தலையை சீவி வாளோடு சேர்த்து நடுவீட்டில் குழி தோண்டி புதைத்து விட்டேன். இது ரமேஷ் பிரேதனின் கவிதை. நான் மொழிபெயர்த்த அம்மு தீபாவின் கவிதை தாய்வழி. அம்மம்மையின் அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு அம்மிக்கல் இருந்தது. அம்மம்மையின் அம்மா அதை அம்மம்மைக்கு கொடுத்தாள். அம்மம்மை அம்மாவுக்கு கொடுத்தாள். அம்மா எனக்கு தந்தாள். நான் அதை என் மகளின் தலையில் இட்டேன். எங்களுடைய தாய்வழி சம்பிரதாயம் அப்படியாகத்தான் நின்று போனது. நன்றி. அடுத்த கவிதையை வாசிக்க சஹானா சாவித்ரி அன்போடு இருக்கின்றேன். சஹானா சாவித்ரி கண்ணறியாத காற்று, அஞ்சன கண்ணி, ரியா என்கின்ற பூனை, என்கிற சூரியன் ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார். அவருடைய அன்போடு கவிதை வாசிக்க இருக்கின்றேன். முதலில் நான் எழுதிய கவிதை. பேச்சுப்பாறை அணைக்கு போயிருந்தேன். கடல் போல் அலையடித்து தழும்பும் தண்ணீர். 20 மைல் தூரம் இந்த தண்ணீர் தானே கால்வலிக்க ஓடி நம் ஊருக்கு வருகிறது. பாம்பு போல் தன் உடலை வளைத்து நெளித்து நிலத்தடி நீராகி கிணற்றடி பொங்கி கால்வாய்கள் வழிந்தோடி ஊர் ஊராய் கடைமடைகள் கால் நனைத்து என் வீட்டு குழாயிலும் வடிந்து தாகம் தடிக்கிறது. நீரே நிலமாக, நிலமே கல்லாக மண்ணாக, செடியாக கொடியாக, காயாக பழமாக, நீரே பயிராக, பயிரே உணவாக ஊனாக, உயிராக உள்ளமாக, நீரே பூவாக, பூவின் வாசமாக, தேனாக, தேனின் ருசியாக, தென்னையாக, இளநீர் இனிப்பாக, வெற்றிலை நரம்பினை போல் நிலமெங்கும் வேறாய் பரவி இருக்கும் பேச்சுப்பாறைக்கு குமரியின் எல்லா நிலங்களும் தெரியும், எல்லா ஊர்களும் தெரியும், வாய்க்கா வரம்புகள் தெரியும், வரப்போற நண்டுகள் தெரியும், பாசனம் தெரியும், பயிர்களை தெரியும், பயிர்மேயும் எலிகளை தெரியும், எலிமேயும் பாம்பிகளை தெரியும், மக்களை தெரியும், மனங்களை தெரியும். பேச்சுப்பாறை நீர்தான் காற்றை குளிர்வித்தது, வெப்பசரளத்தை உருவாக்கி மழையாய் பொழிந்தது. நீர் பெருகி குளமும் குட்டையுமானது, ஆறும் ஓடையுமானது, குதித்தோடும் மருவியானது, கடல் சேர்ந்து கடலுமானது. புல்வெளியை, விருச்சத்தை, புழுவினை, பூச்சியினை, மீனினை நீர் போகும் வழியெல்லாம் உருவாக்கி சென்றது. மனிதர்க்கு உதிரமே, நாடி நரம்பே, இயற்கையே, எழில்கொடையே, மானாந்திரமே, வில்லுக்குறி ஏலாவே, காலத்தின் வசந்தமே, பூமியின் பனிக்குடமே, முன்னுதிர்த்த நங்கையே, முதிரா மூதாதையே, பேச்சுப்பாறை நீரே, வணங்குகிறேன் தாயே. அடுத்தது எனக்கு பிடிச்ச கவிதை சங்கராம சுப்பிரமணியன் எழுதினது. பெருமழையில் நிச்சலனமாய் நனையும் மரமென குளியலறையில் வழிந்து கொண்டிருக்கிறேன். மஞ்சள் ஒளியில் இலைகள் அதிர்கின்றன. வழியும் நீர்த்துளிகள் இசையென அரையெங்கும் நிறைகிறது. தந்திகளில் இருந்து விடுபட்ட பறவைகள் அறைக்குள் பறக்கின்றன. வெளியில் பறந்து திரிந்த ஆத்மா நாம் காகமாய் என் குளியலறைக்குள் விடாய் தீர்க்க வருகிறான். ஆத்மா நாம், நீ அமிழ்ந்த கிணறு இப்போதெனக்கு குளியலறையாகிறது.
அதுக்கப்புறம் கல்பச்சா நாராயணனோட ஒரு கவிதை ஜெயமோகன் மொழிபெயர்த்தது மலையாள கவிதை. தெய்வமே தெய்வமே உங்கள் உடம்புக்கு என்ன, எங்கிருந்தெல்லாம் உங்களை பார்க்க வருகிறார்கள், நீங்கள் எங்கும் போவதில்லை, ரொம்ப முடியவில்லையோ, வாசல் திறக்கப்படுகையில் ஆட்கள் முண்டி அடிக்கிறார்கள், நீங்களோ திண்ணிக்கு கூட வருவதில்லை, வாசல் மூடிய பிறகு கோயிலில் ஒரு ஈ கூட இல்லை. நன்றி. அடுத்த கவிதை வாசிக்கிறவர் நடசிவகுமார். நடசிவகுமார் அவர்கள் கோரி மாவட்டம் தக்கலையில் பிறந்தவர். கால் நூற்றாண்டு காலமாக சித்தரியம், விளிம்பணியில் வாழ்வியல், சங்க இலக்கியம், பின்நவீன பின்காலனிய உரையாடல்கள், புனைகதை எழுத்து, மொழிபெயர்ப்பு கதைகள் குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதி வருகிறார். தலித் கவிதைகள், எதிர் கலாச்சார கூறுகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம், ஒவ்வொரு மண், வெட்டி மறிப்பு களம், தம்புராட்டியின் பிரியங்கம், ஐங்கோள தைலம் ஆகிய கவிதை நூல்கள், பஞ்சவர்ண குகை சிறுகதை நூல், எழுச்சி தமிழர் இலக்கிய விருது, நியூ செந்து இலக்கிய விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். தக்கலை கலை இலக்கிய வட்டத்தின் நிறுவனர். அவரை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல ஒரு கவிதை, எனக்கு பிடிச்ச கவிதை. இது ஒரு தொன்ம கவிதை. ஒரு ஆசாரி ஒரு கோயில் தேர் பண்ணான், ஒரு கூடாரத்தை மறைச்சிட்டு பண்ணுறான். பண்ணும்போது என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தொன்ம கவிதையாக ஒரு கவிஞர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேர் தானு பிச்சையா. படிக்கிற பாருங்க. முலாக்கோல். மறைந்து வேயப்பட்ட கூடாரத்தின் உள் சென்று தாளிட்டு கொள்ளும் கிளத்தச்சன் உருவாக்கி கொண்டிருந்தான் ஒரு தேரை. ஊரெல்லாம் பேராவல், தேர் வளரும் எழிலை காண. தச்சன் கேட்டு வாங்கிய தச்சனைகளில் முக்கியமானது, முதன்மையானது, தனது அழைப்பென்றி எவரும் உள்ளே வரக்கூடாதென்று. நாளுக்கு நாள் பல பேர் சேர்ந்து பணிபுரிவதை போன்றதொரு பெரும் சத்தம். ஆவலை மேலும் அதிகரிக்க கீற்றுகளில் துளையிட்டு நோக்கிய கண்கள் விரிந்து மருண்டன. வெற்றிலை மென்றவாறே கண்ணோட்டம் விட்டபடி அமர்ந்திருக்கும் தச்சனது ஏவர்களுக்கு வினை புரிந்த பூதம் சத்தியத்தின் மீறலால் பலிதம் இழந்து தச்சன் முன் வீழ்ந்தது முழா கோலாய். பாதியில் இருக்குது தேர். கைத்தட்டுங்க. அடுத்தது என்னுடைய கவிதை, தம்புராட்டியின் ஒரு கவிதை. கொஞ்சம் கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். பூக்கள் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உலர்கனியின் தோலிலிருந்து எண்ணெய் பிசுபிசுப்போடு செங்கருமை மையாய் மாறும். சுண்ணாம்பு கலந்தால் சேராங்கொட்டை கருமையாகும். ஈக்கில் தொட்டு துணிகளில் குறியிடும் வண்ணான் குறியை ஜாதிக்கொன்றாய் வரைந்து கொடுக்கிறான். மாவை கொண்டு மார்க்கச்சையில் இடப்பட்ட குறியொன்றை தழுவி தீக்கிறார் தம்புராட்டி. கடைசியா எனக்கு பிடிச்ச ஒரு 2 மலையாள கவிதை. ஒரு கவிதை அகதிகள், டைட்டில் புக்கில் அகதிகள் போட்டிருக்க மாட்டேன். வெள்ளவும் ஆகாரமும் கிடைக்காமல் மரித்து போன அகதிகளை பூட்டியிட்டு எல்லோரும் சேர்ந்து பெட்ரோல் விட்டு தீக்கொளுத்திய புகை ஒரே சுருளாய் ஆகாயம் அளவுக்கு உயர்ந்தது. கொஞ்ச நாளைக்கு பிறகு மழை பெய்தது, பனி விழுந்தது, மண்ணும் நனைந்தது. அந்த இடத்தில் ஒரு மரம் பெரிதாய் வேர்விட்டு வளர்ந்து நிறைய பூக்களோடு பூத்து குலுங்கியது. நாங்கள் அந்த பூக்கள் கண்குளிர கண்டு குதூகலித்தோம். எவ்வளவு அழகான பூக்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டோம். மரித்து போன, இதான் முக்கியமான விஷயம், மரித்து போன அந்த அகதிகளின் பிள்ளைகள் கண்களில் பூக்கள் பூக்கும் மரங்கள் போலும் தெரியவில்லை. அவர்கள் கண்கள் எப்போதும் புகை சுருளுக்கிடையில் தங்களில் பிரியப்பட்டவர்களின் முகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கும் கைத்தட்டும் நீங்க. கடைசியா ஒரு சின்ன கவிதை, 4 வரி கவிதை, இதோட முடிச்சுறேன். தாஜ்மஹால் பற்றி ஒரு கவிதை. தாஜ்மஹால் பண்ணி முடிச்ச பிறகு அதில் உள்ள அந்த அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு கைகளை வெட்டி கொன்னாங்கன்னு சொல்லி ஒரு வரலாற்று உண்மை இருக்கு. இதை ஒரு கவிஞன் வாசிக்கான், அவன் யோசிக்கான், ஒரு கவிதை எழுதான் பாருங்க. தாஜ்மஹால் காண போக வேண்டுமென நண்பர்கள்
தாஜ்மஹால் காண போக வேண்டுமென நண்பர்கள். நிலவு இரவில் யமுனை நதிக்கரையில் இருக்க வேண்டுமெனவும் நண்பர்கள். அந்த யமுனையில் ஆயிரக்கணக்கான அடிமைகளின் கண்ணீர் குளிரில் கிடக்குது. நிலாவில் மல்லாந்து படுத்துக்கொண்டு வானத்தை எனது நாய் கூட பார்க்க வராது என்று நண்பர்களிடம் சொல்லிவிட்டேன். நடசிவகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிதை வாசிக்க சௌமியா சுதாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சௌமியா சுதாகரன் கன்னியாகுமரி மாவட்டத்துள்ள மணக்காவலை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார். 11 கீழ்கணக்கு நூல்களில் தமிழர் அறிவு மரபு என்ற தலைப்பில் கேரளா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தொடர்ந்து சங்க இலக்கியங்கள் தொடங்கி சமகால இலக்கியம் வரை மேடைகளில் பேசியும் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி வருகிறார். குமரி மாவட்டத்தில் உள்ள அருணாச்சலா கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நீராளி என்ற கவிதை நூல், பூநீரும் பூத சிந்தாமணி குளிகையும் கவிதை குறித்த ஆய்வு நூல், உரைமஞ்சள் என்ற கவிதை நூல் ஆகிய 3 நூல்கள் வெளிவந்துள்ளன. சௌமியா சுதாகரன் என்ற பெயரில் தொடர்ந்து எழுதுகிறார். அவளை அன்போடு கவிதை வாசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு எனக்கு பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை. இரவுணவு. கார் விபத்தில் இறந்த வழிபோக்கனின் இரத்தம் மிதித்து கூட்டம் நிற்க, செத்தவன் பையிலிருந்து பறந்த 5 ரூபாய் நோட்டில் இருந்தது என் கண். நான் இருந்தும் தாலி அறுத்த மனைவி, என் குழந்தைகளோ பசியின் நினைவு பொம்மைகள். இன்று இரவுணவின் ருசியுடன் என் குழந்தைகள் உறங்கும். என் மனைவிக்கும் எனக்கும் அரை வயிறு ஆனந்தம். செத்தவனின் பிண பரிசோதனையோ அடக்கமோ இந்த நேரம் முடிந்திருக்கும். நினைத்து கொண்டேன் இரத்தம் மிதித்து நின்ற கால்களை, வாழ்பவர்களுக்கு வாய்க்கரசி இட்டு செத்தவனை. அடுத்ததாக எனக்கு பிடித்தமான அம்சப்பிரியா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. நான் ஏன் அடிமையானேன் என்பதறியாமல் தான் உனது தெய்வங்களை கழுவி இப்படி இருக்கிறேன். ஒரு 10 பைசாவிற்கு வக்கில்லாமல் இல்லை. சும்மா தருவதாக போக்கு காட்டியதை புரியாமல் ஒரு மிடறு தேநீருக்கு ஒரு கட்டு விறகை பிளந்து அடுக்குவார் தாத்தன். உன் வீட்டு வாசலை பெருக்கி பெருக்கி கழிந்த சீமார் குச்சிகளைப் போல தொலைந்த நாட்களுக்கு சரியான கூலி கிடைத்திருந்தால் உனது வீசி எறியும் ஓரிரு எலும்புகளுக்கு வாலாட்டி கொண்டிருக்க வேண்டியதில்லை. எனது மூதாதையரில் ஒருவர் பெற வேண்டிய தொகையை கூட உனது கருணை தொகை போல கையேந்தி பெறுகிறாள் எனது இனத்தின் ஒருத்தி. கூலி கொடுக்கும் போது மட்டும் செய்த வேலைகளில் சொத்தைகள் காண்பாய், பிறகு தரலாம் என்று போக்கு காட்டுவாய். கெஞ்சி பெற வைப்பதை கௌரவம் போல கொண்டாடுவாய். உனக்கு ஏன் அடிமையானேன் என்று புரிந்து கொள்ளும் வரை சாபங்கள் இடும் உன்னை தெய்வமென கும்பிடும்படி வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்னவர்கள். அடுத்ததாக என்னுடைய கவிதை. மலர்ச்சோலைக்குள் நுழைவதாய் உணர்வு, நறுமணத்திற்கிடையே பாலாரும் தேனாரும். அந்த மர நிழலில் தலை சாய்த்து கண் திறந்து பார்க்கையில் துடிப்பையில் நான். கையிலும் தொடையிலும் கயிறு கட்டி என்னை யாரோ இருவர் தூக்கி சென்ற ஞாபகம் வேறு. தூரத்தில் அக்கிலி பாலம். அதன் அருகில் போனதும் அவிழ்த்துவிட்டு நடந்து போக சொன்னான். இயல்பாகவே அக்னி ஜுவாலையில் நடந்தேன். இரும்பு பாலம், பனிப்பாலம் என பாலங்களை கடந்து கொண்டே இருந்தேன். ஒரு கூட்டம் மக்கள் உடலில் வண்டு துளைக்க தண்டனை. பார்க்கவே பரிதாபம். அடுத்து நூல் பாலத்தையும் கடந்தேன். திடீரென்று ஒரு குரல், இவரை எங்கு அழைத்து வந்தீர்கள்? மரக்கட்டைகளால் தீ வைக்க தயாராகும் முன் அனுப்பிவிடுங்கள் என்றதும் சிரிப்பு. நான் கண்டது யாரிடம் சொல்ல? பொக்கைவாய் தாத்தா நார்க்கட்டிலில் நிலா வெளிச்சத்திற்கிடையே காதற்ற ஊசியில் நூல் கோர்த்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார். நன்றி. அவரை தொடர்ந்து கவிதை வாசிக்கிறவர் MM பைசல்.
குமரி மாவட்டம் தக்கலையில் ஏ முகமது அபுபக்கர் காசரா பிபி இணையருக்கு ஜனவரி 6, 1979 பிறந்தார். பூர்வீகம் தேங்காய்பட்டினம். அரசு மேல்நிலைப்பள்ளி தக்கலையில் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றுள்ளார். இவர் இலக்கிய குறும்படங்கள் ஆழத்தாக்கம், காட்சிப்பளவு, நிறம், கடல் உலகிலே தனிமையானது, மீன்பாடு, மீன் கதைகள், இலைகள் உலகம், கண்ணாடி சொல்லும் கதைகள், இவருடைய கவிதை தொகுப்புகள் ராவணன் மிசை, வாப்பா மூச்சு, பூமி நகரி. அவரை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய கவிஞர் தேவேந்திர பூபதிக்கும் நடசிவகுமாருக்கும் முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கவிதையாக ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. கவிஞர் ஹவி அவர்கள் மொழிபெயர்த்தது. இவர் மதுரையை சார்ந்தவர். கவிதையின் தலைப்பு கற்பர்களின் மரணம். செலவு அதிகமாக இருந்தாலும் ஒரு புதிய சிறைச்சாலை கட்டப்பட்டது. சிறைவாச விகிதங்கள் 3 மடங்காக உயர்ந்து வருவதாக தெரிகிறது. காவல் இறப்புகள் நான் இங்கு பணிக்கு வந்தேன். அனைத்து சிறைகளும் அப்பட்டமாகவும் களங்கமற்றதாகவும் உள்ளன. வெற்று திரைகள் மூலையிலிருந்து கண்காணிக்கின்றன. அலுவலகங்களில் மிக உயர்ந்த தொழில்நுட்பம் உள்ளது. ஊழியர்களின் முகங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. நான் இந்த பிரிவில் நடந்து சென்று பார்க்கும்போது இந்த அழுக்கு அறைக்குள் கதவு என் பின்னால் மூடுகிறது. என் இதயத்தில் உள்ள உணர்வு மாறுகிறது. கடமையின் பெருமையிலிருந்து பயத்திற்கு மாறுகிறது. நான் கேள்விப்பட்ட அனைத்து கதைகளும் எனக்கு அருகில் உள்ள இடத்தில் அமைதியாக நிற்கின்றன. இந்த அறையின் கதவின் கீழ் ஒரு கயிற்றுச் சுருள் தள்ளப்படுகிறது. இதை எழுதியவர் அலி கோபி எக்கர்மேன், அமெரிக்க கவிஞர். அடுத்தது எனக்கு பிடித்த ஒரு தமிழ் கவிதை பூஜ்யம் என்ற தொகுப்பில் உள்ளது. நெகிழன் எழுதிய ஒரு கவிதை. அம்மாவின் சிறகுகள். திருமணத்திற்கு முன் அம்மாவுக்கு சிறகுகள் இருந்தன என்பது பாட்டி சொல்லிதான் தெரியும். அவள் ஊர்க்குருவிகளோடு பறந்து அத்தனை மரங்களையும் கண்டிருக்கிறாள். மரங்கள் தீர்ந்துவிட்டிருந்த ஒரு நாளில்தான் அப்பாவை மணக்க ஒப்புக்கொண்டாள். அப்பாவுக்கு கோழி இறகால் காது குடையும் பழக்கம் சிறு வயதில் இருந்தே இருந்தது. வீட்டில் இருந்த கோழிகள் சீக்கு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து போகவே அப்பா அம்மாவின் சிறகிலிருந்து ஒரு இறகை வெடுக்கென பிடுங்கினார். ரத்தம் சொட்ட சொட்ட அம்மா அப்படியே சுருண்டு விழுந்தாள். காது குறுகுறுக்கும் போதெல்லாம் அப்பாவின் விரல்கள் அம்மாவின் சிறகை நோக்கி நகர்ந்தன. இப்போதும் அம்மா குளியலறை போகும்போது இறகுகள் இருந்ததற்கான சாட்சியாய் விளங்கும் வடுக்களை தடவிக்கொண்டு ஊமை அழுவாச்சி அழுகிறாள். அடுத்தது என்னுடைய ஒரு கவிதை கூட்டு மனசாட்சி. அந்த ஊரில் கடைசி மனிதனின் தலையை வெட்டியதும் ஒட்டுமொத்த கூட்டு மனசாட்சியும் கொஞ்சம் தனிவானது. திருப்தியடையாத ஒருவன் கண்களை நோண்டி விழுங்கினான். ஒருவன் காதுகளை கடித்து தின்றான். ஒருவன் தன் பானை வயிற்றுக்குள் மூளையை உறிஞ்சி உள்ளிழுத்தான். பற்களை நரநரவென கடித்து மாவாக்கினான் ஒருவன். மயிர்களை பிடுங்கி ஒரு எருக்கு இலை விதைகளை போல் ஊதிவிட்டான். கடைசியில் அவர்கள் தலையை ஒரு பந்தாக விளையாடத் தொடங்கியதும் கூட்டு மனசாட்சி கோல் போஸ்டானது. நன்றி, வணக்கம். மலைவாழ் மக்கள் வாழ்வியலை கவிதையாக எழுதுகிறார். முதல் நூல் வெளியீடுக்கான பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்களே கொடுத்த முன்னுரை. ஆனால் திவ்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நிவிதாக்கு இந்த கவிதை வாழ்வி ஆசிப்பில் இன்றைக்கி ஆகச்சிறந்த கவிஞராக இருக்கக்கூடிய நிறைய பேர் கவிதை தொகுப்பு போடுவதற்கு முன்னாடியே இந்த கவிதை அரங்கில் வாசித்தாங்க. இன்றைக்கு சில பேர்லாம் நிறைய பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் கூட கவிதை வாசிச்சிருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல வந்தது இந்த அரங்கில் தான் வாசித்தாங்க. இந்த அரங்கில் வாசிப்பது என்பது நிறைய புத்தகங்களை போட்டதை விட பெரிய அங்கீகாரம். கவிதை வாசிக்க அன்பு அளிக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி கவிஞர் பெருமக்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி காதலர் தினம்லாம், அதனால் நான் காதல் கவிதை வாசிக்கல, காதல் தோல்வி கவிதை வாசிக்க போகிறேன்.
அது கவிஞர் மகேஷ் பொன்னோட ஒரு கவிதை. கால ரயிலின் குதிரை திறன். இந்த வழித்தடத்தில் ஓடும் அத்தனை ரயில்களுக்கும் தெரியும் எங்கள் காதல் கதை. ரயில் பயணத்தில்தான் ஒருவருக்கு ஒருவர் காதலை பரிமாறிக்கொண்டோம். ரயில் தண்டவாளத்தில்தான் கைகள் கோர்த்தபடி காதலை நடைப்பழக்கி கொண்டோம். ரயில் நிலையத்திற்கும் எங்கள் இருப்பிடத்திற்கும் ஒரே மூச்சில் ஓடி வரும் தூரம்தான். ரயிலில்தான் கல்லூரிக்கு போனோம், ரயிலில்தான் வேலைக்கு போனோம், ரயிலடி இருக்கையில் அமர்ந்துதான் இளையராஜா பாடல் கேட்போம். ரயிலின் வாசல் கம்பிகளில்தான் முதல் பரிசத்தை தொடங்கினோம். எங்கள் நட்பை ஓவியமாக வரைய நேரிட்டால் பின்புலத்தில் நிச்சயமாக ஒரு ரயில் இருக்கும். இருவரும் தற்கொலை முடிவுக்கு வருகையில் ரயில் முன் பாய்வதாகத்தான் இருந்தது. நீளும் ரயில் பயணத்தில் அவள் முன்பதிவு வகைரா, நான் இல்லை முன்பதிவு வகைரா. எனக்கு முன்பே தெரியும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த ரயிலை தலைகீழாய் கட்டி தொங்க விடுவார்கள் என. பிறகு அவள் அப்பனின் கௌரவம் ரயில் முன் பாய்ந்து விடக்கூடாதென ஒரு இராணுவ வீரனுக்கு வாக்கப்பட்டு அவனுடன் பெருஞ்சுமையுடன் ரயில் ஏறி போனதை தூரமாய் நின்று பார்த்தேன். அன்றைய ரயில் எல்லாமே என் நெஞ்சில் ஏறி தடதடுத்து போனது. கடந்த 6 மாதமாக விதவிதமான ரயில்கள் என் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு ரயில் இன்ஜின் 12,000 குதிரை திறன் கொண்டது. காலம் அதனினும் அதீத திறன் கொண்டது. அதனால்தான் இன்றைய ரயில் எல்லாமே வழக்கம் போல் இருப்பு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நல்லவேளை அவள் ரயில் ஏறி போயிட்டா, இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கும். இப்போ அதான் இப்போ ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கு. சில விஷயம் கிடைக்கிறதுக்கு கிடைக்காம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. வழியை போய் பிரச்சனையில் மாட்டாமல் சில விஷயங்களை பிரித்து வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மொழிபெயர்ப்பு கவிதை கல்பற்றா நாராயணனோட, மலையாள கவிஞர் கல்பற்றா நாராயணனோட மணவாளன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த கவிதையை இப்போ நான் சொல்கிறேன். ஏனி, என்னுடைய அழகற்ற உறுப்பு என் மூக்குதான். அதை மறைத்து வைப்பதற்கான பதற்றம் எனது எல்லா புகைப்படத்திலும் உண்டு. புதிய ஒருவர் என் முகத்தை பார்க்கும்போது மூக்கிலிருந்து விலகி நிற்க நான் முனைகிறேன். கோபப்படும் போது நான் மூக்கால் உற்று பார்க்கிறேன் என்கிறான் இளைய மகன். அதன் நுனியில் பிடித்து தொங்கி கீழே குதித்து செத்தால் என்ன என்று மூத்த மகன் சிரிக்கிறான். சண்டைகளில் அது எல்லாவற்றையும் சிக்கலாக்கி விடுகிறது என்கிறாள் மனைவி. தீராத வெறுப்புள்ள, எதையுமே கேட்க தயாரில்லாத, உண்மையான இடைவெளியில் வாழ்கிற ஒருவர் இருப்பார் அல்லவா சண்டைகளில். சற்றே கால் இடறினால் அடியற்ற பள்ளத்தில் விழும்படியாக செங்குத்தான பாறை மீது தனித்து நிற்கும் ஒருவர், அவருக்குரியது என் மூக்கு. என்னை சும்மா சற்று நேரம் பார்த்தாலே கோபம் வரும் என்றும், சண்டையை நோக்கி சாய்த்து வைக்கப்பட்ட ஒரு ஏணியைப் போல அது சீண்டுகிறது என்றும், அதன் தீய சாத்தியங்களை நான் புறக்கணிக்க முடியாது என்றும் என்னோடு பேசுபவர்களிடம் அதிகரித்து கொண்டே செல்லும் கடுமையால் உணர்கிறேன். சாத்தான் அவனது பீடத்தை ஏன் எனது மூக்கில் வைத்தான்? சில பேரை பார்த்தாலே நமக்கு அடிக்கணும்னு தோணும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அது அவன் மூக்கு அப்படி இருக்குது, அது அவன் உடம்புல அப்படி இருக்காய்க்குன்னா மூக்கை வெட்டி தூரையாக போட முடியும். அது ஒரு உறுப்பு, அவ்வளோதான். ஸோ அந்த மூக்கு அவனுக்கு எவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில் வந்து ரொம்ப அருமையாக வந்து கல்பற்றா நாராயணன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்னோட கவிதை, இது நான் சொந்தமாக அடி வாங்கின கவிதை, அதாவது அனுபவப்பட்ட கவிதை. ஞாயிற்றுக்கிழமையின் புத்தகம். நான் வாசிக்க தொடங்கியதும் ஒவ்வொரு புத்தகத்திலும் கூடுதல் பக்கங்கள் வந்து சேர்கின்றன. அந்த பக்கங்களில் உள்ளவை, கடைக்கு போய் தோசை மாவு வாங்கிட்டு வா, அப்பாவுக்கு டீ போட்டு கொடு, நல்ல தண்ணீர் பிடி, பாத்திர விளக்கு, துணி துவை, அக்காவுக்கு கொஞ்சம் பேன் பார்த்து விடு, பிள்ளைக்கு குண்டி கழுவி விடு. வெறும் 96 பக்கங்கள் தானே, ஞாயிற்றுக்கிழமையில் படித்து முடித்து விடலாம் என்றிருந்தேன். ஆனால் விடுமுறை நாளில் அந்த புத்தகம் பைபிள் போல் மாறிவிடுகிறது. விடுமுறை நாள் உண்மை அதுதான். விடுமுறை நாளில் நம்ம என்னைக்கா புக்கு கையில் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் 1008 வேலையை நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா பாட புஸ்தகம் சிலபஸில் உள்ள படிக்கிறவங்க எல்லாருமே நிறைய பாட புத்தகங்கள் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை அவங்க ஒரு காலம் படிக்கவே மாட்டாங்க. வாசிப்பை பழக்கப்படுத்துறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. ஆனால் புத்தகம் வந்து எல்லாருமே வாசிக்கணும். அதுலேயும் பெண்கள், குடும்ப பெண்கள், இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து புத்தகத்தை வாசிக்கிறது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அவ்வளோ வேலைப்பளவுக்கும் நடுவில் வந்து வாசிக்கிறது வந்து ரொம்ப கடினமான முறையாக இருக்கும். ஆனாலும் புத்தகத்தை தயவுசெய்து வாசிங்க. அந்த வாசிப்பு வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். நிவிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிதை வாசிக்க நண்பர் ஜிஎஸ் தயாளன் அவர்கள் அன்போடு இருக்கிறேன்.
சூழ்நிலைகளின் பரபரப்புகளில் ஆவேசம் கொள்ளாமல் கவிஞனாய் இருத்தல் தனித்த சுபாவம். கவிஞனாய் இருப்பதற்கும் கவிதை எழுதுகிறவர்களாக இருப்பதற்கும் இடையே வேறுபாடு இது. ஜிஎஸ் தயாளன் கவிஞனாய் இருத்தல் வாய்க்கப்பட்டவர். அதுவே அவரும் அவரைப் போல அவர் கவிதைகளும் பெற்றிருக்கும் அழகு. ஏராளமானவர் எழுதும் கவிதைக்கிடையில் எளிமையான இது கவிதைகள் சலனமும் நிச்சலமும் கொண்ட கவிஞனால் உருப்பற்றவை. சுவர் முழுக்க எறும்புகள் பரபரப்புகின்றன, வேலிமலை பாணன் என இறுதி கவிதைக்குழுக்கு சொந்தக்காரர் அவரது கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னை ஒரு ரிட்டையர்டு கவிஞன் அப்படின்ட்டு சும்மா ஒரு அறிவித்த பிறகும் கூட என்னை கவிதை வாசிக்க அழைத்த தேவேந்திர பூபதி அவர்களுக்கு நன்றி. பூபதியோட இந்த வாரணாசிக்கு முந்தைய தொகுப்பு தலைப்பெற ஞாபகம் இல்லை, சென்னையில் வெளியிடப்பட்டது. அப்போ அதில் டாக்டர் கு கணேசன் அவர்கள் வெளியிட்டு அந்த தொகுப்பை பேசினார். கு கணேசன் சிவராமன் டாக்டர் சிவராமன் தொகுப்பை வெளியிட்டு பேசினார். பேசும்போது திருமணத்துக்கு பிந்தைய காதல் சார்ந்த உணர்வு நிலைகள் கவிதைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியுது, பூபதிக்கு அப்படியான ஒரு அனுபவங்கள் இருக்கோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி பேசினார். திரும்ப நான் சொன்னேன், எனக்கு அதில் சந்தேகமே கிடையாதுங்க. அதே மாதிரி சும்மா இடையில என்கிட்ட ஒருத்தர் பேசினார், நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் ஃபேஸ்புக்கில் லைக்கராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரிட்டையர்டு கவிஞன், ஃபேஸ்புக் லைக்கர், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தாண்டி இன்னைக்கு அழைப்பின் பேரில் கவிதை தலைப்பு மஞ்சள் நிற பேருந்து நிலையம். எங்கும் நிறைந்திருந்த பகலின் நிறம், இது என்னோட கவிதை. எங்கும் நிறைந்திருந்த பகலின் நிறம் தனித்தனியாய் தொங்கும் மின் விளக்குகளில் இடம்பெயர்ந்து மஞ்சளாக பரவுகிறது. பேருந்து நிலையம் பொழுதுக்கும் வாசனையை மாற்றிக்கொள்ளும். காலை சுறுசுறுப்பின் நறுமணம் மதியத்தில் வெயில் வாசனையாக வீசும். மாலையில் பரபரப்பின் வியர்வை நடி, இரவு பரத்தையரின் மயக்கும் மல்லிகை, இடையிடையே சாராய நாற்றம். பேருந்து நிலையத்தின் முகமும் ஒன்றல்ல, உள்ளூர் பயணியின் பவுடர் பூசிய முகமாக, விதவிதமான பெண்களின் பேரழகாக, நெடுந்தூர பயணியின் குசு நாற்றமாக, பயணிக்க காத்திருக்கும் முட்டை முடிச்சுகளாக, உலகின் வாயிலாக, உள்ளூரின் மறைவிடமாக, ஓரினம் அரங்கேறும் கட்டண கழிப்பறையாக, நடமாடும் மனித அங்காடியின் கஞ்சாவாக, சதா திட்டிக் கொண்டிருக்கும் மனநோயாளியாக, குஷ்டரோகியின் குறுங்கரமாக, மஞ்சள் ஒளியாக, பன்முகமாக. பேருந்து நிலையத்தின் விளக்குகள் இரவு 9 மணிக்கு பின்னும் மஞ்சள் நிறமாகவே ஒளிர்ந்தாலும் பாம்பன தோலை உரித்து கொஞ்சம் நிர்வாணம் கொள்ளும். உலகின் பொது விதிகள் தளர்த்தப்படும். காம வாசனை நாசியை வருடும். குறிகள் நமக்கும். புது புது பெண்களும் புது புது ஆண்களும் ஒருவரையொருவர் கண்களால் புணர்ந்து கொள்கின்றனர். கக்கூசுக்கு வெளியேயும் ஒண்ணுக்கு அடிக்கலாம். குடித்துவிட்டு சகட்டு மேனிக்கு கத்தலாம். அழுக்கேறிய ஆடையோடு எங்கினும் தூங்கலாம். வெளியேறும் வழியோடு பேருந்து உள் நுழையலாம். துரத்தப்பட்ட மனநலமற்றவன் தூரத்தில் கரமைதனும் செய்யலாம். அதை காணும் குடும்ப பெண்ணுறுப்பு பளபளப்பாகலாம். ஜட்டி போடாத முதியவர் விலகிய வேட்டியில் வாய் விளந்தபடி தூங்கலாம். பேருந்து நிலையத்தின் மஞ்சள் நிறத்தோடு இருளின் வர்ணம் கூடி குலாவலாம். எங்கிருந்தெல்லாமோ வண்டி வண்டியாய் வந்திறங்கும் மனிதர்கள் நிலையத்தை தூங்க விடாமல் கவனித்துக் கொள்கின்றனர். ஏதேனும் ஒரு மூலையில் வாயால் எடுத்த செரிமானமாகாத உணவு ஈக்களை காவல் வைத்து யாரையும் அண்ட விடாமல் தூங்கிக் கொண்டிருக்கும். ஏதும் அறியாததாக மஞ்சள் நிற பேருந்து நிலையம் எல்லோரையும் ஏற்றி விட்டு கொண்டு அதே இடத்தில் தங்கிக் கொள்கிறது. நன்றி. தயாளன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிதை வாசிக்க கவிஞர் அமுதா ஆர்த்தி அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன்.
கவிதை அமுதா ஆர்த்தி கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி பகுதியை சேர்ந்தவர். 15 வருடங்களாக இலக்கிய உலகில் பயணிக்கிறார். அமுதா ஆர்த்தி என்ற பெயரில் சிறுகதை கவிதை எழுதி வருகிறார். கடலுக்கு பறவையின் குரல் என்ற கவிதை தொகுப்பு புன்னைய இலக்கிய விருது பெற்றது. பருந்து மற்றும் பத்தாயம் சிறுகதை தொகுப்பு பல விருதுகளையும் பரவலான வாசகர்களையும் சென்றடைந்து பேசப்பட்ட தொகுப்பு. அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அளிக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். முதலில் மொழிபெயர்ப்பு கவிதை வங்காள கவிஞர் சியாமல் குமார் பிராமணிக் அவர்களுடையது. கந்தல் துணி. எங்கள் வீட்டினுள் ஒரு நிழல் அலைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுவரிலிருந்து மறுசுவருக்கு இங்கேதான் வாழ்ந்தனர் எனது அப்பாவும் தாத்தாவும். அவர்கள் பிறப்பால் அடிமைகளாக இருந்தனர். பரம்பரை சொத்தாக அதை நானும் பெற்றேன். அம்மாவும் பாட்டியும் அழுவதை பார்த்திருக்கிறேன் நான். புத்தகத்தின் பக்கங்களை புரட்டும் போது பார்த்த இடும்பியும் சூர்பனமையும் போல மண்ணின் வாசம் அம்மாவின் உடலில் சுயவதையாக இருந்தது. முற்றத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் இன்னமும் ஊஞ்சலாடுகிறது காற்றில் உலர போட்ட கந்தல் துணி. எனக்கு பிடித்த கவிஞர் பிரதிபா ஜெயச்சந்திரன் அவர்களின் கவிதை. கால் ஒடிந்த சாப்பாட்டு மேசை. எல்லா வீடுகளின் முற்றங்களின் மேலும் பசலை கொடி வளர்வது போல் முற்றமுள்ள எங்கள் வீட்டிலும் சாப்பாட்டு மேசைக்கு கால் ஒடிந்து வெகு காலமாகிவிட்டது. நிரம்பிய தானிய மூட்டையோ அழுக்கு மூட்டை அம்பாரமோ ஒடிந்து போன ஒரு காலப்போக்கில் ஆகும். எல்லோரும் பசித்திருக்கும் வேளையில் சில பொழுது உப்பு மட்டும் பரிமாறப்பட்டு குடல் புண்ணாகி போவதுண்டு. பத்திய பதார்த்தம் போல் மற்றும் சில வேளைகளில் உணவு பரிமாறப்படும். நினைவில் கையில் கத்தி பிடித்த குருட்டு வீரன் போல். இது வேலை தவறாது நாடகத்தில் கட்டியங்காரன் அறிவிக்கும் விஷயமோ எனில் தாத்தாவுக்கு தெரியாமல் பேரனோ மகளுக்கு தெரியாமல் அம்மாவோ இப்படி ஒருவருக்கு தெரியாது மற்றவர் சாப்பாட்டு மேசை முன்னமர்ந்து மடியில் மறைத்து வைத்து எதையோ சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். என்னுடைய கவிதை. நெடுஞ்சாலையை அவசரமாக கடக்க வேண்டும் முகவரியற்ற நாய்க்கு. போவோர் வருவோர் உதவி இல்லை. வெகு நேரம் அங்கும் இங்கும் நெடுக நடந்தும் இடைவெளியற்ற வாகனங்களை கோபம் கொண்டு குறைக்கிறது. அதன் சத்தத்திற்கு வாகனங்கள் பெருத்த சத்தமிடுகிறது. தூரமாக வரும் 108 சத்தம் அதை நிலைகுலைய வைக்கிறது. சிறிது நேரம் கழித்து முகம் வால் என சொரிந்து கொள்கிறது. தூரமாக முதியவள் சாலையை கடக்க நிற்கின்றாள். அவளோடு இணைந்து சாலையை கடக்கிறது. மறுபுறம் சென்று ஓரத்தில் சுருண்டு மீண்டும் சொரிகின்றது. அங்கிருந்து இந்த பக்கம் வருவதே அடுத்த கவலை. நன்றி. கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவிதை வாசிக்க கவிஞர் கிருஷ்ணகோபால் அவர்களை அன்போடு இருக்கின்றேன். 2007ஆம் ஆண்டு வெளியான நூல் பாலம் எனும் சிறுகதை தொகுப்பு மூலமாக இலக்கியோருக்கு அறிமுகமானவர். இலக்கியம் சினிமா இரண்டிலும் இயங்கி வரும் இவர் சிறுகதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் நாவல் என இலக்கிய தளத்தில் இயங்கி வருகிறார். தனிமையில் குழங்கும் வீடு, அப்போது அவள் பக்கத்தில், வெள்ளாட்டுக்குட்டி, முப்பாட்டன் கண்ணாடி மற்றும் விடியல் ஒன்றியம் எலிகள் என 4 கவிதை தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். அவரை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றனர். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். என்னுடைய கவிதை பெயரிட்டவளின் அழுகை. இளம் வயதில் மரித்தவனின் வீட்டு முற்றத்து முல்லைப்பூ பந்தலின் கீழிருந்து பெயரிட்டவள் அழுது கொண்டிருந்தாள். இளம் வயதில் மரித்தவனின் வீட்டு முற்றத்து முல்லைப்பூ பந்தலின் கீழிருந்து பெயரிட்டவள் அழுது கொண்டிருந்தாள். சொந்த வாழ்வில் தோல்வி நிலைத்திருக்க இன்னொரு அனர்த்தம் போல் வந்து சேர்கிறது அவனது துர்மரணம். தன் மார்பு சேலையை வீசி எறிந்து குத்தி குத்தி அழுகிறாள். அவனுக்கு நான் தான் வாய் நிறைய பெயரிட்டேன் என விசும்புகிறாள். கேட்டும் கேட்காததுமாக கடந்து செல்பவர்கள் பலர். அவனுக்கு கோயிலில் பெயரிட்டார்கள். சின்னவனுக்கு மாமா பெயரிட்டார். இவனுக்கு நான் பெயரிட்டேன், அவளுக்கு நான் பெயரிட்டேன், இவளுக்கு நான் பெயரிட்டேன், அதோ நிற்கிறாளே அவளுக்கும் நான் தான் அதிகம் பெயரிட்டவள் என மகிழ்ச்சி பொங்க சொல்வாள். அக்குடும்பத்தில் குழந்தை பிறந்ததும் பெயரிட அவளை அழைப்பார்கள். அவள் பெயரிட்டு பெருமைப்பட்டு கொள்வாள்.
நன்கு வாழ வேண்டி பிரார்த்திப்பாள். எவ்வளவு வளர்ந்தவர்களையும் கட்டி பிடித்து உச்சி முகர்வாள். ஆசை தீர தூர நின்று பெயர் சொல்லி அழைத்து பார்ப்பாள். அவர்கள் சிறப்புற்று வாழ்வதை பார்த்து கண் குளிர்வாள். அவர்கள் வாகனங்களில் விரைந்து சென்றால் பதற்றமாவாள். அவர்களுக்கு பிரத்யேகமான பண்டங்கள் வாங்கி கொடுப்பாள். அவர்கள் அழகான உடை உடுத்தி சென்றால் ரசிப்பாள். பேசும் அழகை புகழ்வாள். அவர்கள் பயிரிட்டவர்களை வட்டப்பயிரிட்டு பிறர் அழைத்தால் தூற்றுவாள். இழந்த மகனை நினைத்து அரற்றும் தாயின் துயரத்திற்கு இணையானது பயிரிட்டவளின் துயரம் என எவரும் உணர்வாரில்லை. இவளை விட்டு அழுது புலம்பும் தாயின் அருகாமையில் சென்று ஆற்றுப்படுத்துகிறார்கள் எல்லோரும். இவளை விட்டு அழுது புலம்பும் தாயின் அருகாமையில் சென்று ஆற்றுப்படுத்துகிறார்கள் எல்லோரும். அடுத்து எனக்கு பிடித்த கவிதை மாஞ்சோலை கையறு நிலை படலம். ஒரு பாழடைந்த வீட்டை எல்லோரும் பார்த்திருப்போம். அது ஒரு குடும்பத்தின் சோகக் கதையை தாங்கி நிற்கும். எண்ணற்ற குடும்பங்களின் சிதலங்களை தாங்கி நிற்கப் போகும் ஒரு பாழடைந்த ஊரை விரைவில் பார்ப்பீர்கள். அங்கு இன்னும் பார்ப்பீர்கள் அரணையும் அரவமும் உடும்புகளும் குடிபுகும் ஒரு ஓடு வைந்த வீட்டை. வருகை 22+16 = 38 என்று கடைசியாக எழுதப்பட்ட ஒரு பள்ளி வகுப்பறையை. ராவில் இரைச்சல் கேட்பதை போல் அச்சம் ஏற்படுத்தும் ஒரு தொழிற்சாலையை. முடக்குவாதத்தால் நோய்வாய்ப்பட்ட ஒரு மருத்துவமனையை. அனாதையாக விடப்பட்ட கடவுள் சோர்ந்து படுத்திருக்கும் ஒரு தேவாலயத்தை. மயில்கள் தோகை விரித்து ஆடும் ஒரு விளையாட்டு மைதானத்தை. வாகனங்களின் வருகைக்காக கரடிகள் காத்திருக்கும் ஒரு பேருந்து நிறுத்தத்தை. லத்திகள் யாவும் பேரமைதியாய் தொங்கும் ஒரு காவல் நிலையத்தை. சிறு சேமிப்பு பெருசேமிப்பு என எல்லா கணக்குகளும் முடிக்கப்பட்ட ஒரு தபால் நிலையத்தை. முயல்களின் புழுக்கைகள் சிதறி கிடக்கும் ஒரு கடை வீதியை. இரவும் பகல்களும் வௌவால்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நூலகத்தை. வண்ண வண்ண பூச்செடிகளால் புதர்மண்டி கிடக்கும் ஒரு காட்டுப்பங்களாவை. கரும் பாசி படர்ந்த பாறைகள் நிறைந்த நதிக்கரையின் படித்துறையை. கடுவா புலிகள் காட்டெருமையை வேட்டையாடும் ஒரு யுத்தக்களத்தை. செவ்வணில்கள் கொறித்து போட்ட சவணிகளால் அழகு பெற்ற ஒரு பலா மரத்தடியை. யானைகள் குட்டிகளோடு உலாவும் ஒரு முற்றத்தை. வனத்துறை அலுவலக கூரையை பித்து கொண்டு வளர்ந்து நிற்கும் ஒரு ஆலமரத்தை. மேலும் குளிர் உறைந்து மிளிரும் ஒரு பெரிய புல்வெளியை தூரமாய் நின்று தேக நடுங்க பார்ப்பீர்கள். அப்போது தேயிலை காட்டில் கொழுந்து பறிக்கும் மனிதர்களை உங்களோடு சேர்ந்து சுற்றுலா வரும் என்னால் மட்டுமே பார்க்க முடியும். அப்போது தேயிலை காட்டில் கொழுந்து பறிக்கும் மனிதர்களை உங்களோடு சேர்ந்து சுற்றுலா வரும் என்னால் மட்டும் பார்க்க முடியும். அந்த கவிதை எழுதியவர் திவ்யா இசன். அடுத்து எனக்கு பிடித்த கவிதை அமெரிக்க பெண் கவிஞர் மேரி ஆலிவருடைய கவிதை. தமிழில் சரோலாமா எழுதியது. காற்று மரத்தை உரையாட அழைக்கும்போது மரங்கள் காற்றுடன் பதில் பேசுமா? நம்மில் சிலர் சூரியனுடன் பேசுவதைப் போல் மரங்களும் சூரியனுடன் பேசுமா? ஆம், அதை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் வேண்டுமெனில் நம்மால் அந்த உரையாடலை சில நேரங்களில் கேட்டிருக்க முடியும். ஆனால் சொல்வதற்கு இன்னும் இருக்கிறது. எளிய வாழ்க்கை காலங்களில் நாம் மரங்களின் எளிய உரையாடலை கேட்டிருக்க முடியுமெனில் மர அறுவை ஆலைகளிலும் மரங்களின் அழுகையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். எளிய வாழ்க்கை காலங்களில் நாம் மரங்களின் எளிய உரையாடலை கேட்டிருக்க முடியுமெனில் மர அறுவை ஆலைகளிலும் மரங்களின் அழுகையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். நன்றி. அடுத்த கவிதை வாசிக்க கவிஞர் கனிமொழிஜி அவர்களை அழைக்கின்றேன். 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து கவிதை குறித்த கட்டுரைகள் மற்றும் சிறுகதை எழுதி வருகிறார். மழை நடந்தோடிய நிகழ்நிலம், கோடை நகர்ந்த கதை, குளிர் விதை என இவருடைய 3 தொகுதி தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. ஆம்பல் இலக்கிய கூடல் என்கின்ற பெயரில் ஒரு இலக்கியம் தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களும் இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளும் செய்து வரக்கூடிய கவிஞர் கனிமொழிஜி அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆச்சரியமான ஒற்றுமையாக இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதைகளில் நான், ஆதிரா மற்றும் அம்பிகா குமரன் 3 பேருமே இந்த
மஹ்மூத் தர்வீஷோட அரசியல் கவிதைகளை வாசிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மஹ்மூத் தர்வீஷோட அரசியல் கவிதைகள் வேரல் பதிப்பகத்தில் வந்து இரத்த சாட்சிகள் உறங்க செல்லும்போது அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கவிதைகள் தமிழில் வந்து யமுனா ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக மொழிபெயர்த்திருக்காரு. அதில் எனக்கு பிடித்த ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல, அடையாள அட்டை பதிந்து கொள், நான் ஒரு அரேபியன், அட்டை எண் 50,000, எனக்கு 8 குழந்தைகள், அடுத்த கோடை காலத்தில் 9வது பிரசவிக்கும். நீ நிலை குலைந்து விட்டாயா? பதிந்து கொள், நான் ஒரு அரேபியன், எனது தொழில் தோழர்களோடு சேர்ந்து கல்லுடைப்பது. எனது குழந்தைகளுக்காக புத்தகங்களையும் துணிகளையும் கற்களிலிருந்து நான் பெறுகிறேன். உனக்கு தெரியும், நான் ஒருபோதும் உனது வாசற்படியில் யாசகம் கேட்டு நிற்க மாட்டேன். உனக்கு கோபம் வருகிறதா? பதிந்து கொள், நான் ஒரு அரேபியன், எனக்கு சிறப்பு பட்டங்கள் ஏதுமிட்டு ஒரு பெயரும் உண்டு. என்னை சுற்றிலும் கொதிக்கும் கோபம் கொண்ட தேசத்தில் நான் பொறுமை காக்கிறேன். ஒலிமரங்கள் தோன்றும் முன், பாப்லர் மரங்கள் தோன்றும் முன், புற்கள் தோன்றும் முன், யுகங்கள் திறவுபடும் முன், அனாதி காலம் முன் என் வேர்களை கொண்டவன். எனது மூதாதையர் பூரணமான விவசாயிகள், வசதியான வர்த்தகத்தவர் இல்லை. வசதியாக உண்டவர்களோ வசதியாக பிறந்தவர்களோ இல்லை. எப்படி வாசிப்பது என கற்பிப்பதற்கு முன்னால் சூரியனின் பெருமிதத்தை அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தனர். எனது வீடு காவல்காரனின் குடிசை போன்றது. கிளைகளும் புற்களும் கொண்டு வேய்ந்த குடிசை. ஒரு மனிதனுக்கு அது எப்படி போதுமானதாக இருக்கும் தெரியுமா? எனது தகுதி குறித்து உனக்கு இப்போது திருப்தியா? பதிந்து கொள், நான் ஒரு அரேபியன், சிறப்பு பட்டங்கள் எனக்கென ஒரு பெயரும் உண்டு. என் மயிர் நிறம் இருட்டு கருப்பு, கண்கள் பழுப்பு நிறம். வித்தியாசமான சில விஷயங்கள் உண்டு. எனது தலையில் குஃபியா கால் தொப்பி, முரட்டு கால்கள், கீறல் விழுந்த கைகள், பிரியமான உணவு ஆலிவ் எண்ணெய் பூண்டு. விலாசம் மறக்கப்பட்ட நிராதரவான ஒரு கிராமம். அங்கு தெருக்களுக்கு பெயர் இல்லை. அனைத்து மனிதர்களும் வயல்களிலும் கல்லுடைக்கும் குவாடிகளிலும். இது போதும் தானே? நீ எனது திராட்சை தோட்டங்களை திருடி கொண்டாய். எமது மூதாதைகளின் கனி தோட்டங்களையும் நான் உழுது வைத்த நிலத்தையும் எமது குழந்தைகளோடு நீ கவர்ந்து கொண்டாய். கற்பாறைகளை தவிரவும் எமக்கு எதையும் நீ விட்டு வைக்கவில்லை. உன்னுடைய அரசாங்கம் அந்த கற்பாறைகளையும் கபலீகரம் செய்யும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சரிதான், நல்லது, எழுதிக்கொள். முதல் பக்கத்தில் முகப்பில் எழுதிக்கொள், நான் எவரையும் வெறுக்கவில்லை. நான் ஒருபோதும் திருடவும் மாட்டேன். நான் பட்டினி கிடக்க நிர்பந்திக்கப்பட்டு அடக்கப்பட்டால் பிற்பாடு நான் எனது அடக்குமுறையாளனின் சதையை புசிப்பேன். எனது பசி பற்றியும் எனது கோபம் பற்றியும் எச்சரிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் சுகுமாரன் அவர்களுடைய புலி ஆட்டம் என்ற கவிதையை வாசிக்க வேண்டும் நினைக்கிறேன். என் செல்ல பிராணி பரமசாது என்றால் நம்ப ஏனோ மறுக்கிறீர்கள். சிரிக்கும் போதும் சினந்து எரியும் கண்கள், அப்போதுதான் திரித்து முறுக்கிய நார் வடவால், கணக்காக பார்த்து தாறுமாறாக கீறிய ரோமக்கோடுகள், பாலை வெயிலின் உக்கிர சருமம், நெளியும் உயிரை கவ்வும் வளை எயிறுகள், நிலம் கிழிக்கும் கொன்றை உயிர் பாதங்கள் எல்லாம் இருப்பதால் அஞ்சி மிரண்டு நடக்கிறீர்கள். என் செல்ல பிராணி சாகப்பட்சினி என்றால் ஒப்புக்கொள்ள ஏனோ தயங்குகிறீர்கள். பசித்தால் பசும்புல்லைத்தான் மேய்கிறது, தாகித்தால் துளசி தீர்த்தமே அருந்துகிறது. பாருங்களேன், புஜி புஜி என்று அழைத்தால் ஒரு பூனையை விட எவ்வளவு ஒய்யாரமாக ஓடி வந்து என் காலடியில் ஒண்டிக் கொள்கிறது. உன்களத்தில் பரிமாறிய வாதுமை கொட்டைகளை ஒரு அணிலை விட எவ்வளவு பக்குவமாக பிளந்து கொறிக்கிறது. உண்ட களைப்பில் ஒரு தியானியை விட எவ்வளவு சாந்தமாக சுகாசனத்தில் அமர்கிறது. பாருங்களேன், அன்பு மீதுர அனிச்சையாக சூச்சு சூச்சு என்று ஒளி எழுப்பியதும் முதல் மழை துளியில் சிலிர்க்கும் அரசன் தெளிவு போல எவ்வளவு பரவசத்துடன் முதுகை சிலிர்க்கிறது. பரமசாது என் செல்லம் என்பதை எவ்வளவு சொன்னாலும் ஏற்க மறுக்கிறீர்கள். என் அருமை பிராணி வன்விலங்கு என்று உங்களைப் போலவே எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும் என்பது என் செல்லத்துக்கு தெரியாது. அடுத்ததாக என்னுடைய ஒரு கவிதை, மகிழ்வென்பது அறிதல் இல்லை என்ற ஒரு கவிதையோடு முடித்துக் கொள்கிறேன். அறிதல் என்னை வெகு வேகமாக பயணிக்க வைக்கிறது. தேடுதலின் தீவிரம் மூச்சு வாங்க வைக்கிறது. அறிதல் சில பாவனைகளை பழக்குகிறது.
அது என் சொற்களில் செயல்களில் மிடுக்கை அணிவிக்கிறது. அறிதலால் என்னோடு சில ஒப்பனைகள் ஒட்டி கொண்டன. என் நிலத்தின் புழுதியற்ற ஆடை வெறுமையின் வடிவை கொண்டிருக்கிறது. கரும்பலகைகளில் வெள்ளெழுத்துகளும் வெள்ளைத்தாளில் கருப்பெழுத்துகளும் மகிழ்வின் நிறங்களை எனக்கு அறிமுகம் செய்யவில்லை. அழுகை ஈரமாகவும் அழுத்தம் சினமாகவும் அன்பு தொடுதலாகவும் இன்றி எல்லாம் நேர்கோட்டு புன்னகையாய் நெழுகின்றன. அறிதல் எனக்கு ஐயங்களை பெருக்குகிறது. என் மனநங்கள் ஒருபோதும் நிறைவை தரவில்லை. மாறாத வரிசை கோடுகளுக்கு ஏற்றவாறு சுருங்கி போனது இந்த வாழ்வு. அறிதல் எனக்கு கேள்விகளை மட்டுமே அறிமுகப்படுத்துகிறது. அது என் புன்னகையை குறைத்துவிட்டது. ஒருபோதும் திரும்புதல் இல்லாத பயணத்தில் என் அறிதல்களால் நான் என்னவாகப் போகிறேன்? கருஞ்சாலையில் பின்னாலை ஓடும் வெள்ளை கோடுகளின் மேல் ஒரே மாதிரி பயணிப்பது மிகுந்த மனச்சோர்வை தருகிறது. மழை நோக்கும் புஞ்சை வெளியில் ஆடுகளை பற்றி கொண்டு செல்லும் ஏடுகள் ஏதுமற்ற அந்த சிறுமி தன் மூக்கு துளைகளில் தும்பப்பூவை சுருக்கி கொண்டு முகமுயர்த்தி சிரிக்கிறாள். அந்த மினுக்கு வெள்ளையை என் அறிதல்கள் எனக்கு ஒருபோதும் தந்தில்லை. மிக்க நன்றி. கனிமொழிஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிதை வாசிக்க எச் முஜிபுரமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முஜிபுரமன் பேராசிரியர், எழுத்தாளர், தக்கலை சொந்த ஊராக கொண்டவர், தக்கலை இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர், தக்கலை சிந்தனை பள்ளி நிறுவனர், 7வது இலக்கிய விருது, 7வது இலக்கியத்தில் ஆசிரியராக இருக்கிறார். 16 நூல்கள் இதுவரை அச்சில் கொண்டு வந்துள்ளார். அவரை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட நூல்களை அமோசன் கிண்டிலும் பதிப்பித்துள்ளார். அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும், நண்பர் தேவேந்திர பூபதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் என்னுடைய கவிதை நட்சத்திரன். நிலவு என் கண்ணீரை குடித்து விளங்கிய பின் அதன் வெண்மை சிதைந்து கருஞ்சிவப்பாயிற்று. உன் நிழல் இப்போது நரம்புகளில் ஊர்ந்து ஒவ்வொரு துடிப்பிலும் பல்லை கடித்து சிரிக்கிறது. காற்று மட்டும் அறியும் இரவின் இரகசிய மொழியில் எண்ணி எண்ணும் முழங்குகிறது உன் பெயர். நான் நடக்கும் பாதையில் முள்ளாய் மலரும் உன் பார்வை ஒவ்வொரு அடியிலும் என் உள்ளங்காலில் பதிகிறது செம்மண் சிவப்பு முத்திரையாய். மரங்கள் தலை தாழ்த்தி என்னை வணங்குவதில்லை. அவை பயந்து நடுங்கி இலைகளை உதிர்த்து உன் வருகைக்கு வழிவிடுகின்றன. அப்போது வருகிறாய் நீ, இருளை அணிந்து ஒளியை உடைத்து என் மார்பில் கை வைத்து இதயத்தை பிடுங்காமல் அதை உயிரோடு தொட்டு சுவைக்கிறாய். அந்த தொடுதலில் என் ரத்தம் பாடுகிறது பழைய தாலாட்டை. ஆனால் சொற்கள் எல்லாம் நீயே. கீழே விழுந்த என் நிழல் இப்போது உன் காலடியில் படர்ந்து என் உடலை சுற்றி கருங்கயிறாய் இருக்குகிறது. நாம் இருவரும் ஒரே உயிரின் இரு முகங்கள். ஒன்று வெட்டுகிறது, மற்றொன்று ரத்தம் குடிக்கிறது. இரவு முழுதும் இந்த ஆட்டம் தொடரும். நிலவு சோர்ந்து வெளிரும் வரை என் கண்ணீரும் உன் பசியும் ஒன்றாய் இணைந்து ஒரு புதிய இருளை பெறும். எனக்கு பிடித்த கவிதை சுகுமாரன் கவிதை. இன்னொரு முறை சந்திக்க வரும்போது உனக்காக ஒரு தொண்டு பூமியை கொண்டு வருவேன். திரும்பும்போது துகள்களின் பெருமூச்சை எடுத்து செல்வேன். இன்னொரு முறை சந்திக்க வரும்போது உனக்காக கையளவு சமுத்திரத்தை முகந்து வருவேன். விடை வரும்போது அலைகளின் நடனத்தை கொண்டு போவேன். இன்னொரு முறை சந்திக்க வரும்போது உனக்காக ஒருபடி காற்றை பிடித்து வருவேன். படியிறங்கும் போது உயிரின் துடிப்புகளை கணக்கிட்டு நடப்பேன். இன்னொரு முறை சந்திக்க வரும்போது உனக்காக ஆகாயத்தை விண்டு எடுத்து வருவேன். பிரியும் போது விண்மீன்களின் முணுமுணுப்பை கேட்டு செல்வேன். இன்னொரு முறை சந்திக்க வரும்போது உனக்காக அணையா தணலை பொருத்தி வருவேன். எதுவும் மிஞ்சாத அக்கினி தூய்மையாய் திரும்புவேன். விண்ணில் தெரியுது பூமி. மழைக்கு முன் கூரை மரப்பில் ஒதுங்கினேன். உல்லாச நீர் குறும்பியாக ஓடி வந்து ஒட்டினாள் குட்டி மிடுமிடுக்கி. கூரைக்கு வெளியில் எட்டி பார்த்து சொன்னால் வானமும் பூமையும் சண்டை போடுது. நானும் அண்ணாந்து பார்த்தேன். அட ஆமாம், ஆனால் விண்ணும் மண்ணும் என்ன பகை என்று முதல் விரோதம் என் கேள்விகளுடன். அடுத்ததாக எனக்கு பிடித்த ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை.
இந்த கவிதை எழுதவர் ரிஃபாத் அலாரியர். இந்த கவிதை சமீபத்தில் டைம்ஸ் இதழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 கவிதைகளில் ஒன்று. அந்த கவிதையின் பெயர் இது கடைசி கவிதை அல்ல. இது கடைசி கவிதை அல்ல. கடைசி என்ற சொல் எங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு குண்டு விழும்போது கவிதை நிறுத்தப்படுவதில்லை, அது வேறு இடத்தில் தொடங்குகிறது. நான் ஒரு ஆசிரியன், அதாவது என் எதிர்காலத்தை நம்புகிறவன். அது என்னை ஏமாற்றினாலும் நான் குழந்தைகளுக்கு எழுத்துக்கள் கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் அந்த எழுத்துக்களை சுவர்களில் எழுதினர். சுவர் நீடிக்கவில்லை, எழுத்துக்கள் நீடித்தனர். நான் என்னுடைய வீட்டை சுற்றி பேசவில்லை, அது எப்போதும் ஒரு இலக்காக மாறிவிடுகிறது. நான் என் மாணவர்களை பற்றி பேசுகிறேன், அவர்கள் என் வரிகளை திருத்தினார்கள். இது மிக மென்மை என்று சொன்னார்கள். அவர்கள் உலகத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். ஒரு இரவு மின்சாரம் இல்லை, நட்சத்திரங்கள் திரும்ப வந்தன. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் பெயர்களை எண்ணினோம். பெயர்கள் பொருள்கள் அல்ல, அவை விழுந்ததால் சத்தம் வரும். நான் பயத்தை மறைக்கவில்லை, நான் அதை சரியாக உச்சரித்தேன். நான் கோபத்தை குறைப்பதில்லை, அதை எரித்து விடுகிறேன், அது வழிநடத்துகிறது. ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியும். இது புதிய செய்தி அல்ல, ஆனால் நான் இங்கே இருந்தேன் என்பது முக்கியம். நான் எழுதிய வார்த்தைகள் என்னை மாற்றாக நிறுத்தாது, அவை என்னை தொடரும். நீ இந்த கவிதையை படிக்கும்போது நான் ஒரு குரலாக இருக்கலாம் அல்லது ஒரு நினைவாக, ஆனால் நான் முழுமையாக மௌனமாக இருக்க மாட்டேன். ஏனெனில் பாலஸ்தீன் ஒரு கதையல்ல, அது கதை சொல்லுபவர்களின் தொடர்ச்சி. இது கடைசி கவிதை அல்ல, இது உயிர் இன்னும் பேசுகிறது என்ற சாட்சி. நன்றி, வணக்கம். கவிஞர் முஜிபுர் ரஹ்மானுக்கு அன்பு நன்றி. அடுத்து கவிதையை வாசிக்க தம்பி கடங்கநேரி அவர்கள் அழைக்கிறேன். கடங்கநேரியான் தென்காசி மாவட்டம் கடங்கநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர். நிராகரிப்பின் நதியில் யாவும் சமீபித்திருக்கிறது, சொக்கப்பொனை என 3 தொகுதி வழியாயுள்ளன. நண்பர்களோடு சேர்ந்து கூழாங்கற்கள் எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்துகிறார். மருந்து விற்பனை துறையில் மேலாளராக பணிபார்க்கிறார். இவருடைய மனைவி டென்சியா, குழந்தைகள் சபரிஸ் காமராஜ், பிரணவ் காமராஜ். முதலில் எனக்கு பிடித்த கவிதை. முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், பிறகு காதலிகள் கைவிட்டார்கள், முடிவில் தம்பி தங்கைகளும் கைவிட்டார்கள். இத்தோடு நிறுத்திக் கொள்ளப்படவில்லை, இன்னும் தொடர்ந்தது கைவிடல் படலம். இறுதியாக அவனே கைவிட்டான். அதற்கு பிறகுதான் நிகழ்ந்தது அற்புதம். இது பிரான்சிஸ் கிருபா எழுதிய கவிதை. அடுத்து என்னுடைய கவிதை. அருமருந்தாக கிடைத்த பணம்பாலுக்கு தொட்டுக்கொள்ள கருவாட்டை சுட்டு தருகிறான் சேக்காளி. மேகாற்று தேங்கி நிற்க வளைபுரை நிலவு வந்து கோலையில் கல்லெறிந்துகிறது. களி கூர்ந்தாடும் மதி தள்ளாடுவதைக் கண்டு மேகங்கள் கலைகின்றன. சற்றே பொறுப்பில்லாய் நம் ஆறுகள் நிறைந்தோடும் நிலம் செழிக்க பயிர் ஏற்று அறுவடையில் நிறையும் தானிய குதிரையிலிருந்து கொஞ்சம் படையலுக்கு எடுத்து வை. நேர்ந்துவிட்ட சேவலின் மீது ஒரு கண் வைத்து நிலம் பூக்க நீர் சுவக்க குருதி சிந்துவது நம் ஆகுது. நன்றி. நகரவாசி காரணமின்றி அவமானப்படும் போது தங்களை அவமானப்படுத்தியவர்களுக்காக வருந்துங்கள். உங்களின் இருப்பு அவரை துன்பப்படுத்தி இருக்கலாம். தன்னை சரியென்ற எண்ணம் அப்பாவிக்காக வருத்தப்படுவதன்றி வேறென்ன செய்ய முடியும் நம்மால்? சாலையில் விரைந்து செல்லும் பாதசாரியை முட்டுச் செல்லும் யுவதி மேல் என்றைக்காக கோபம் வருமெனில் நீங்கள் நேற்று நன்றாக உறங்கவிட என பொருள். ஊர்ந்து செல்லும் வாகன நெரிசலில் தொடர்ந்து ஒலி எழுப்பும் ஓட்டுநர் தமக்கான கடிதத்தினை மறுத்து செல்லும் தபால்காரனின் வெறிச்செயல். நம்முறை வரும்போது தீர்ந்து போகும் வாய்ப்புகள். வரிசையில் கிடைக்கும்போது சுண்டல், தேநீர், பாயாசம், விருந்து இடங்களில் இருக்கிற சிக்கன் துண்டு. நீண்ட நாள் காத்து கிடக்கும் உத்தரவுகள், வேண்டுமென்றே அவதூறு பரப்பும் மேலதிகாரி. எது நடந்தாலும் அவர் கட்சி தலைவனால் தான் நடந்தது என மாறுதட்டும் சக பயணி. நம்மால் எதுவும் செய்ய இயலாது என நம்பிக்கொண்டிருக்கும் சகதர்மிணி.
பால்யத்தை நினைவுறுத்தி நம்மை பரவசப்படுத்தும் பழைய நண்பன். எத்தனையோ செயல்களில் நமக்கு எந்த பங்கும் இல்லை என்ற போதும் நம்மை வைத்து விளையாடும் யாவருக்கும் நாம் எதுவும் செய்ய இயலாத போதும் தெருவில் விளையாடும் சிறுவனுக்கு பந்து பொறுக்கி போடுவதினும் சிறந்த செயல் ஏதுமில்லை. உதிர்ந்த இலைகள் வரலாறு தேடுவதில்லை. மரத்தின் தேவை நிழலன்றி வேறென்ன, காற்றின் திசைக்கேற்ப ஆடுகிறது நிழல். இது என்னுடைய கவிதை. எனக்கு பிடித்த கவிதை கவிஞர் ஆனந்த் எழுதிய என் வீடு. என் வீடு வெயில் மழை இல்லாத பகல் இரவற்ற உள்ளும் வெளியும் கடந்த அந்த இடத்தில் தான் இருக்கிறது என் வீடு. ஆனால் ஒரு விஷயம், என் வீடும் நானும் ஒன்றுதான். அதனால் நான் என் வீட்டில் நுழைவதுமில்லை, வெளியேறுவதுமில்லை. அங்கும் இங்கும் இல்லாத அந்த இடத்தில் நான் நகர்வது கூட இல்லை. காலையும் மாலையும் காட்டும் சூரியன் எழுவதும் விழுவதும் என் ஆள் வெளியில்தான். பாத்தி கட்டி பயிர் செய்வதும், காலத்தில் அறுவடை முடிப்பதும், இலை உதிர்வதும் மீண்டும் துளிர்ப்பதும் வட்டத்துக்குள் இருக்கும் உலகத்திற்குள்ளே தான். நானாக இருக்கும் என் வீடும், என் வீடாக இருக்கும் பெரும் பால்வெளியும், எப்போதும் இப்போதாக இருக்கும் அந்த மொழி கடந்த வானில் மௌனம் காக்கிறோம். இது கவிஞர் ஆனந்தனுடைய கவிதை. எனக்கு பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை தாமஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய கவிதையை பிரம்மராஜன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பாதி முடிக்கப்பட்ட சொர்க்கம். மனச்சோர்வு தன் போக்கினை இடைநிறுத்துகிறது. பேரச்சம் தன் போக்கினை இடைநிறுத்துகிறது. பெரும் கழுகு தன் பறத்தலை நிறுத்துகிறது. ஆர்வமான வெளிச்சம் வெளியே ஊற்றுகிறது. பேய்கள் கூட ஒரு மிருக குடிக்கின்றன. ஓவியங்கள் பகல் வெளியில் வந்து சேர்கின்றன. நமது ஓவிய கூடங்களின் பணியுக சிவப்பு விலங்குகள் சகலமும் கமத்துடன் சுற்றி நோக்குகின்றது. சூரிய வழியில் நூற்றுக்கணக்கில் நாம் நடக்கிறோம். எல்லோருக்குமான ஒரு அறையினை நோக்கிய ஒரு பாதி திறந்த கதவாக ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். நமக்கு கீழே முடிவற்ற பூமி, மரங்களின் ஊடாய் ஜொலிக்கும் தண்ணீர், பூமியின் ஜன்னலாய் இந்த ஏரி இருக்கிறது. இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் பிரம்மராஜன். தாமஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் பிரம்மராஜன். இதனைத் தொடர்ந்து கவிஞர் யவனியா ஸ்ரீராம் கவிதை வாசித்திருக்கிறார். யவனியா ஸ்ரீராம் பெயர் சொன்னால் போதும் தரம் எழுதி விளங்குமா. யவனியா ஸ்ரீராம் தான் அப்படி சொல்ல சொன்னார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டியைச் சேர்ந்தவர். தமிழில் பின்காலனிய பின்னவீன கவிதைகளுக்கு பெயர் பெற்றவர். இதுவரை 9 கவிதை நூல்களும் 2 கட்டுரை நூல்களும் வெளிவந்திருக்கின்றன. அவரை அன்பிற்குரிய காத்திருக்கும் மக்களே, இந்த கவிதைகளுக்காக பொறுமையாக இங்கே 20 பேரும் கவிதை வாசித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இது நம்முடைய சமூகத்தினுடைய வெவ்வேறு தனி பிற அதர்ஸ், அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல், இதற்குள்ள தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கூடிய எல்லா கவிஞர்களுக்குமே தங்களுடைய வாழ்வு சூழல் குறித்து நிறைய எழுதுகிறார்கள். அதனுடைய பிரதிநிதித்துவமாக இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கவியரங்கம் என்பது வேறு, அது வேறு மாதிரி எதுகை மொழியாக இருப்பான். சினிமா பாடல் என்பது வேறு. இது மௌனமாக வாசிக்கக்கூடிய ஒரு பிரதிகள். இதற்குள் பல்வேறு விடுகதைகள், பல்வேறு சிரமங்கள், தன்னிலைகள்லாம் வெளிப்படும். அதை இந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிற முறையில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவேந்திர பூதி இந்த மௌன வாசிப்பை பொது வாசிப்பாக மாற்றிய காலத்திலிருந்து நான் இந்த கவிதை அரங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லோருமே இது சம்பந்தமாக இங்கே நாங்கள் ஒரு உற்சாகத்துடன் வந்து இந்த மாதிரி புத்தக அரங்குகளில் கலந்து கொள்வோம். அதை எப்பொழுதுமே பூபதி அதை தன் உற்சாகம் குறையாமல் நிறைவேற்றி வருகிறார். அவரை பற்றியான குறிப்புகள் அவரே சொன்னால் நன்றாக இருக்கிறது. பெயர்ச்சொல், வெளிச்சத்தின் வாசனை, அந்தர மீன், முடிவற்ற நண்பகல், ஆகவே நானும், நடுக்கடல் மௌனம், வாரணாசி, இப்படி புதிதாக மணிகர்ணிகா ஆகிய 8 கவிதை நூல்கள் தேவேந்திர பூதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடவு இலக்கிய அமைப்பின் நிறுவனர், இலக்கிய விமர்சனம் அமைப்பு பணித்தளத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருபவர். இவரது கவிதைகள் இந்தி, ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளன. நாடோடிகள் விட்டு சென்றிருப்பது என்ற தலைப்பில் நவீன கவிஞர்களின் தொகுப்பு கடவு பதிப்பகம் சார்பில் வெளிவந்துள்ளது. பொற்கிளி விருது, பாரதி இலக்கிய சங்க விருது, கவிதைக்கான களம்புதிது இலக்கிய விருது என பல விருதுகளோடு பயணப்பட்டு வருகிறார். அவருக்கு முதற்கண்
வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய கவிதைகளை இங்கே வாசிக்க முற்படுகிறேன். ஒரு சிறிய காதல் கவிதை. நின்று போயிருந்தது மலை, அதற்கு முன்புதான் ஆயிரக்கணக்கில் எறும்புகள் இடம் பெயர்ந்ததை பார்த்தேன். புலரியில் மீந்த மலை துளிகள் மரங்களில் இருந்து சொட்டும் நேரத்தில் நீ உறங்கி கிடக்கிறாய். உடுத்தியிருக்கும் ஆடைகள் போதாது என்று 1000 மேகங்கள் உன்னில் தவழுகின்றன. இதயத்தின் பிச்சை பாத்திரங்களில் நாணயங்கள் வறண்டு போன இந்த நாளை என்ன செய்யப் போகிறாய் அன்பே? உன் சிறு சிறு புன்னகைகளும் வானில் நட்சத்திரங்களும் மறைந்து போன இந்த காலையில் வெற்றி பூத்து கிடக்கிறது. கண்மலரும் உனது அன்றாடங்களில் உணவிற்கு முன் வேலியோரங்களில் சிறு பாம்புகள் திரிவதை சலனமின்றி பார்ப்பாய். தென்னையின் இளநீர் காய்களில் துளையிட்டு நீர் அருந்துகின்றன ஓணான்கள். கருக்களுக்கு பிறகு இரவாடையில் ஒட்டிய நட்சத்திரங்களை வழியெங்கும் உதிர்த்தவாறே துரட்டி கம்புகளோடு ஆடுகளை அடிவாரத்திற்கு ஓட்டிச் செல்கிறாள் ஒரு சின்னஞ்சிறு இடைச்சி. முற்றாத கிழங்குகளுக்கு நீர் வைத்தவாறே அந்தி மயங்க கீழ்வான நட்சத்திரக்கு காத்திருக்கிறேன். நன்றி. அதற்கு பிறகு எனக்கு பிடித்த கவிதை தொகுப்பில் தேவேந்திர போதியின் மணிக்கர்ணிகா தொகுப்பிலிருந்து ஊடி திரியும் மொழி. இந்த தொகுப்பினுடைய தலைப்பும் அதுதான், ஊடி திரியும் மொழி. 4 தெருக்கள் தள்ளி நடந்து 4 பேர் சொல்லித்தான் கேட்டது. 4 நாட்கள் பட்டினி என்கிறான். 4 மாதங்கள் ஆகிறது இப்பாதை சீர் செய்யப்படவில்லை. 4 வருடம் ஆனாலும் அவன் திருந்த மாட்டான். எதையும் 4 வரியில் நறுக்கென்று சொல்லி பழக வேண்டுமாம். 4 மணிக்கடிகை 4 அடியார் என்றேன். எந்த எடுத்தோதிய நன்னெறியும் 4000 பிரபந்தமும் வாசித்தாயிற்று. அகமும் புறமுமாய் 400கள் ஊடி திரிந்த என் மொழியில் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும். 4 நாள் விடுமுறை தாருங்கள் என்று 4 நாள் விடுமுறை தாருங்கள். விண்ணப்பத்தில் கையெழுத்திடுகிறேன். ஐயா, நீங்கள் நாளும் தெரிந்தவர் என்று வணங்கிவிட்டு போகிறார் ஊழியர். இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. நாளும் தெரிந்த இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை தமிழில் எம் ரிஷான் ஷெரீப் மொழிபெயர்த்திருக்கிறார். இது ஒரு மாயா ஆஞ்சலா என்கிற. அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். இதற்கு முன்னர் ஒருபோதும் என் போன்ற யுவதி ஒருத்தியை சந்தித்ததில்லை என தன் மனைவியரிடத்தில் சவால் விடுத்தனர். இது ஒரு வெள்ளக்காரர்களை பற்றி ஒரு நீக்ரோ பெண் எழுதின கவிதை. கொஞ்சம் கவனமாக கிடைக்கினா புரியும். அவர்கள் இதற்கு முன்னர் ஒருபோதும் என் போன்ற யுவதி ஒருத்தியை சந்தித்ததில்லை என தன் மனைவியரிடத்தில் சவால் விடுத்தனர். எனினும் அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். எனது வீடு பரிசுத்தமானது என சொன்னது அவர்கள்தான். நான் உரைத்த எச்சொலிலும் தப்பான எதுவும் இருக்கவில்லை. எப்போதும் என்னிடத்தில் அமைதியான தென்றல் இருந்தது. எனினும் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். அனைத்து ஆண்களிடம் உரையாடல்கள் என்னை பற்றி துதிபாடின. அவர்கள் எனது புன்னகையை விரும்பினர். எனது மடியில் நாகரிகத்தின் ஆர்வம் கொண்டனர். எனினும் அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். நன்றி. அடுத்ததாக சுகிருதாணி அவர்கள் கவிதை வாசிக்க வருகிறார். 90களில் தொடர்ந்து எழுதி வருகிறார். சாதிக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து எழுதியும் செயல்பட்டு வருவர். பெண்ணிய செயல்பாட்டார், சமூக ஆழ்வார். அதை சார்ந்து கடவுளோட செயல்பாடுகளோடு தொடர்ந்து அந்த கவிதை வாசிப்பு நிகழ்வில் 2006 தொடர்ந்து வாசிக்கக்கூடிய இந்த கவிதை வாசிப்பு இருக்கக்கூடிய ஒருவர் யவனேய ஸ்ரீராம், இன்னொன்று சுகிருதாணி. இன்று பிப்ரவரி 14 அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். சற்றேறக்குறைய 10 மணி ஆன போதிலும் கூட கவிதைகளை கேட்பதற்காக காத்திருக்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் முத்தங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. இந்த கவிதை ஒரு ஜெர்மானிய கவிஞர் ரைனர் மரியா ரில்க என்று சொல்லக்கூடிய ஜெர்மானிய கவிஞர் வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு என்ற தலைப்பில் ஜெர்மனியிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். பெர்லின் நகரத்தில் வசிக்கும் பிரசாந்தி சேகரம். பெர்லின் மொழியும் அறிந்தவர், தமிழ் மொழியும் அறிந்தவர். மூல மொழியிலிருந்து மிக நெருக்கமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த கவிதை. புத்தர் எதையோ ஆழ்ந்து கேட்பது போன்ற அவரது பாவனை பேரமதி பெருந்தொலைவு. நாம் பேசாதிருக்கிறோம், இனிமேல் அதனை கேட்க மாட்டோம். அவர் ஒரு நட்சத்திரம். விழிகளுக்கு தெரியாத ஏனைய மாபெரும் நட்சத்திரங்களும்
அவரையே சூழ்ந்துள்ளன. ஓ, அனைத்தும் அவரேயாவார். மெய்யாகவே அவர் எம்மை காணக்கூடும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோமா? அவருக்கு அது வேண்டியதொன்றா? இங்கு அவர் காலடியில் நாம் வீழ்ந்தோமாயின் தழும்பாது அசையாது இருப்பார் அவர், ஒரு வேட்டை மிருகம் போல். எது எம்மை அவர் காலடியில் பணிய வைக்கிறதோ அது அவருள் கிடந்தது, அவருள் கிடந்து உழல்கிறது அனாதி காலம் தொட்டு. நாம் அறிந்து கொள்வதை அவர் மறந்து விடுவார், எமை அறிய தருவதை அவர் அறிவார். எனக்கு பிடித்த இன்னொரு கவிதை எழுத்தாளரும் கவிஞருமான கவின்மலர் எழுதிய ஒரு கவிதை. அலறல்களின் பாடல். வன்புணர் முளைகளை வெட்டி எறி, பிறப்புறுப்பில் கடபாரையை செலுத்து, தெரிக்கும் குருவி சிவப்பு உன் தெய்வங்கள் வீற்றிருக்கும் கோயிலின் சுற்று சுவருக்கு வண்ணமாகிறது. வன்புணர் முந்திரிக்காட்டில் நிர்வாணமாக்கு, அவள் உடைகள் உன் கடவுளை அலங்கரிக்கின்றன. வன்புணர் பள்ளிச் சீருடையில் ரத்தம் படரச் செய், பின் முள்காட்டில் தூக்கி எறியும் முன் அக்குழந்தையின் பால் மனத்தை உன் மேனியில் வழித்து எடு, அதுவே கோவிலின் தெய்வீக மனமாகிறது. வன்புணர் மொட்டை மாடியிலிருந்து வீசி எறி, அவளின் அலறல் பக்தி பாடலாகிறது. வன்புணர் அவள் கதறலை அணு அணுவாய் ரசி, அவள் கண்ணீர் புனித தீர்த்தமாகிறது. வன்புணர் அடையாளம் தெரியாமல் அவளை சிதைத்து சிதையில் இடு, அச்சாம்பல் பிரசாத திருநீராகிறது. வன்புணர் அவள் மூச்சை நிறுத்து, இத்தனை காலம் அவள் உதிர்த்த புன்னகைகள் கோக்கப்பட்டு உன் கடவுளின் கழுத்தில் மலர் மாலையாகின்றன. இனி நீ வல்லாங்கு செய்ய சேரி வாழ் பெண்கள் எவரும் இலர். காமுற்ற நீ கோயிலுக்குள் நுழைகிறாய், உன் முந்தைய வன்புணர்ச்சிகளின் சாட்சியங்களை சுமக்கும் அக்கோயிலுக்குள் நீ அடியெடுத்து வைக்க வைக்க பெண் கடவுளர்களின் கற்சிலைகள் நடுங்கத் தொடங்குகின்றன. நன்றி. அடுத்ததாக என்னுடைய ஒரு கவிதை. பொருணையும் கவினும். பொருணையும் கவினும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என எழுதிவிட்டு சென்றான் காலத்தால் மூத்த சங்க கவிஞன் கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரில்லை யாவரும் கேளிரில்லை என்று எழுதிவிட்டு சென்றான் சாதியால் கொல்லப்பட்ட இக்கால சகோதரன் கவின் செல்வ கணேசன். வைக்கைக்கும் மூத்த சிந்து சமவெளிக்கும் மூத்த நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? தங்கத்தையும் இரும்பையும் உலகத்திலேயே முதலில் கண்டடைந்த நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? காட்டாற்றில் குளித்து பொதிகை தென்றலில் கழித்து களவும் கற்புமாய் தலைவனும் தலைவியுமாய் காதலித்த நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? திருமணத்திற்கு முன்பே மெய்யுறும் புணர்ச்சியும் உடன்போக்குமாய் காதலை பிரியாமல் கைகளும் நெகிழாமல் வாழ்ந்த நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? சுடுமண் உரை கிணறுகளுமாய் துளையிடப்பட்ட நீர் குழாய்களுமாய் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நகர நாகரிகத்தால் திளைத்திருந்ததை உலகுக்கு காட்டிய நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? இறந்து போன நம் மக்களை விரிந்த நிலப்பரப்பில் முதுமக்கள் தாழி கொண்டு புதைத்து சமத்துவ இடுகாடு கண்ட புரட்சி நாகரிகம் நம் பொருணை நாகரிகம் அல்லவா? தமிழர் என்னும் ஒற்றை அடையாளத்தில் சிவகலையிலும் கொற்கையிலும் ஆதிச்ச நல்லூரிலும் வழிந்த மிச்சத்தின் உடையது நம்முடைய பொருணை நாகரிகம் அல்லவா? இப்படி உலகம் வியக்கும் உயர் நாகரிகத்தின் தமிழ் குடிகளாகிய நம் சிறப்புகளை ஒரு பறவையின் இறகு போல எப்படி இழந்தோம்? செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததை எல்லாம் மின்னலால் தாக்குண்டதை போல எப்படி மறந்தோம்?
ஐந்திணையாய் நிலமாய் மட்டுமே பிரிந்திருந்த நாம் எப்படி குலமாய் சாதியாய் பிரிந்து போனோம்? வேலினை கையில் கொடுத்து போர்க்களம் அனுப்பிய புறநானூற்று தாய் இப்பொழுது செழித்த வாழையை வெட்டுவது போல கொலைக்களம் அனுப்புவதை எப்படி ஏற்பது? காதலையும் காதல் கொண்டவர்களையும் வாழ தகுதியற்றவர்களாக மாற்றுவதுதான் நம் பொருணை நதி நாகரிகமா? மனம் பொருந்தி உயிர் பொருந்தி சிறகடிக்கும் பறவைகளை அம்மினால் வீழ்த்துவதுதான் அறமாகுமா? தங்கப் பதக்கம் வென்றவனை இரும்பின் கொலைவாளால் தோற்கடித்தது என்ன நாகரிகம்? சாதி பெருமைக்கும் குல பெருமைக்கும் சொந்த இரத்தத்தை பலி கொடுப்பது என்ன நாகரிகம்? வாழ்ந்து போகட்டும், வாழ்ந்துவிட்டு போகட்டும் என விட்டு விடாமல் வீழ்ந்து சாகட்டும் என கொடுமணம் கொள்வது என்ன நாகரிகம்? முத்துத்துளி உருண்ட கொற்கை நாகரிகத்தில் இரத்தத்துளி உருள்வது என்ன நாகரிகம்? மொழி பார்த்து இனம் பார்த்து நிறம் பார்த்து வருவதல்லவே காதல். சூரிய ஒளி பார்த்து தலை நீட்டும் தாவரத்தை போல கண் பார்த்து மனம் பார்த்து பொங்குவதல்லவோ காதல். இந்த உலகத்தை கண்களால் பார்க்காமல் இதயத்தால் பார்ப்போம். காதலால் வாழ்வோம். ஆணவ கொலை செய்வதல்ல நம் நாகரீகம். சங்க காலத்தை போல காதலை கொண்டாடுவதே நம் பொருணை நாகரீகம். ஆதலினால் காதல் செய்வீர் பொருணை நதி நாகரிகத்தோரே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த 9வது பொருணை புத்தக திருவிழாவில் 20 கவிஞர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த கவிதையும் அவருடைய கவிதையும் ஒரு பிறமொழி கவிதையும் வாசித்தார்கள். இந்த கவிதை முயற்சியினுடைய நோக்கம் தமிழ் கவிதையினுடைய ஆழத்தையும் அதனுடைய துல்லியத்தையும் மக்களிடம் கொண்டு செல்வது என்பதற்காகத்தான். மன வாசிப்புக்கான கவிதை என்பதை தாண்டி தமிழின் மற்ற கவிஞர்களையும் குறிப்பாக நவீன கவிஞனுடைய பரிச்சயத்தை அவர்கள் மூலமாகவே அவர்களை வாசிக்க வேண்டும், அவர்களை பரிச்சயப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கவிதை வாசிப்பு நிகழ்வுகிறது. இரவு 10 மணி ஆன போதும் இந்த கவிதை வாசிப்பு நிகழ்வுகளே கலந்து கொண்டு இந்த கவிதை வாசிப்பு நிகழ்வுகளை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த புத்தக கண்காட்சியினுடைய அமைப்பாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்களுடைய நெல்லை கவிதை வாசிப்பு குழுவின் கவிதை வாசிப்பை நிகழ்த்தி காட்டிய இந்த கவிஞர்கள் சார்பாக அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் அன்பும் நன்றி. புத்தக வெளியீடா? ஒரு நிமிஷம், இந்த ஒரு கொஞ்சம் புக்கு ஒரு புக்கு போட்டுருமா? ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் எல்லா கவிஞர்களும் வச்சு ஒரு புத்தக வெளியீடு மாதிரி. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த புத்தகத்தை முயற்சியாக இந்த வாசித்த கவிதைகளை உங்களுக்கு வச்சுட்டு வாசகனுடைய தேவைக்காக கொடுத்துருக்கோம். இதை படித்து உங்களுக்கு மீண்டும் இந்த வாசிப்போர் மேலும் ஒரு தூண்டுதலை தேடலை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை கடவு சார்பாக வெளியிட்டிருக்கிறேன். நன்றி.